அங்கே ஆட்களே கிடையாது. அது ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. அப்புறம் நான் சினிமாவில் ஹாலிவுட்டில் போய் நான் முதல்ல ஃப்ரான்சிஸ்கோ பக்கத்தில் ஆஃபீஸ்க்கே போனேன். அவர் ஆஃபீஸில் அவரோட ஆஸ்கர்லாம் பார்த்தேன். ஏன்னா பிகாஸ் அந்த ஆஸ்கர் கனவுல அங்கே போய் அதெல்லாம் பார்த்துட்டு நான் பிரபாகருக்கு அங்கேருந்து ஃபோன் அடித்தேன். சார் நீங்கள் நான் ஃபோர்ட் கோப்பரில் சார் மீட் பண்ணேன், இது மாதிரி அங்கே பண்ணேன்னு சொல்லி அந்த அந்த பிரமிப்போட, ஏன்னா அந்த கனவுகளை உருவாக்கும் போது அதை அடைகிறப்ப அதை யாரும் எனக்கு தூண்டாங்களா அந்த தீபத்தை ஏற்றவங்களோட கலந்துக்கிறப்ப அந்த ஒரு மிக அற்புதமான ஒரு நினைவுகள் எனக்கு ஞாபகம் வந்தது, சொல்ல மறந்துட்டேன். அதே மாதிரி விலாங்குமின்னு ஒரு படம் நான் மறக்க முடியாத, ஜெயதேவி டைரக்டர், என்னோட டைரக்டர், அவர்கிட்ட கூட்டு போய் இந்த பையன் நல்ல வேலை செய்வான், நல்ல ஓவியன், நீங்கள் சேர்த்துக்கணும்னு சொல்லி அவர் கூட அவர் கேமராமேன் ஒர்க் பண்ணார். பெஸ்ட் கேமராமேன். அவரை மாதிரி சிம்பிளாக லைட் பண்ணுறதுக்கு அவருக்கு எதுவுமே தேவையில்லை. சின்ன ஒரு தூக்குச்சி, ஒரு சின்ன ஒரு கேண்டில் லைட் இருந்தால் போதும், அதை வச்சு பியூட்டிஃபுல்லாக ஃபோட்டோகிராஃப். ஏன்னா பிகாஸ் நான் ஓவியங்கிறதுனால தெரியும், ஒரு சின்ன ஃபோட்டோ பல்ப் வச்சு வெறும் 4 கேண்டில் லைட் வச்சு ஒரு பியூட்டிஃபுல் செட்டை அப்படியே லைட் பண்ணுவோம். ரொம்ப அற்புதமாக இருக்கும். யதார்த்தம் சினிமாவில் யதார்த்தத்தை ஃபோட்டோகிராஃபியில் கொண்டு வந்தவர்னா வேலு பிரபாகர். அவர் மறக்க முடியாத ஒரு சினிமா நம்மளிடம் இருந்துகிட்டு இருக்கிறது, வழி நடத்தி கொண்டிருக்கிறது. நன்றி வேலு பிரபாகர் சாருக்கு, நன்றி. முக்கியமான தகவல் சார், மறுபடியும் சொன்னாலும் ரொம்ப முக்கியமான தகவல் சொன்னீங்க. அடுத்து அவர் ரொம்ப பாராட்டிய இயக்குனர் அகரன் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் அவரை பற்றி. அனைவருக்கும் வணக்கம். அதாவது வேலு பிரபாகர் ஐயாவை பற்றி சொல்லணும்னா நான் ரொம்ப கண்ணீர் தான் எனக்கு வரும். ஏன்னா அவரோட நெருங்கி ரொம்ப ட்ராவல் பண்ணோம். நான் தான் இல்லை, நானும் ஒருத்தன். அதில் புரட்சிக்காரன் படத்தில் லிபர்ட்டி கிரியேஷனுங்கிற பேரில் பெரியார் திடலில் அதாவது ஆரம்பித்து கடைசி தேட்டர், அதாவது அது திருநெல்வேலி ஏரியாவில் போய் டிசிஆர் மாதிரி டிக்கெட்டு கிழிச்சு அப்படி ஒரு அனுபவத்தை கொடுத்த ஒரு திரைப்படம் தான் புரட்சிக்காரன். சத்யராஜ் ஐயா 5 நாள் தான் டேட் கொடுத்தாரு, எந்த ஒரு பைசா அதில் வாங்கலை. வேகமாக அவரும் பெரிய உழைப்பு அதில் கொடுத்தாரு. அவரோட அந்த படம் ஃபஸ்ட்டு அந்த மேகசின் ரெடி பண்ணுவாங்க, அப்போலாம் ஃபிலிம் ஃபார்மேட். அதை ரெடி பண்ணும்போது அது தொடரும்போது என்ன அப்பயே கண்ணீர் வடிச்சிட்டேன். ஏன்னா அவ்வளோ உழைப்பு மற்றவங்களுக்கு தெரியாமல் என்கிட்ட இருந்தது. ஏன்னா ஒரு எடிட்டராக ஒரு சம்டைம்ஸ் அந்த கேமராமேன் கூட வந்திருக்காரு, அவரை கூப்பிட்டுட்டு உதயசங்கர் அவர் கூப்பிட்டு போயிட்டு எடு அகரன் அப்படிம்பாரு. நிறைய ஷார்ட்ஸ் நான் போய் எடுப்பேன். அப்படிலாம் நிறைய எடுத்திருக்கேன். அப்படி எனக்கு ஒரு சினிமாவை எளிமைப்படுத்தி இப்படி யார் வேணாலும் ஒரு சினிமாவை கையாளலாம் அது அப்படிங்கிற ஒரு சிம்பிளிசைஸ் பண்ணி கொடுத்தவர் வேலு பிரபாகர். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதே போல் அதுக்கு பிறகு கடைசியாக நாவலருடைய பெரியார் திடலில் அந்த மீட்டிங் நடந்துச்சு. ரொம்ப அது ஒரு மறக்க முடியாத அந்த ஒரு சினிமா என்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப மறக்க முடியாத ஒரு சினிமா. அதே போல் சிறிது காலம் வெளியே போயிட்டு ஜெயதேவி மேடத்திட்ட பவர் ஆஃப் உமன் ஒர்க் பண்ணேன். அதுக்கு பிறகு நான் வெளியே கேமரா ரன் முடிச்சுட்டு அப்புறம் ஒரு சின்ன கேப் பிறகு அவரை சந்திக்கும் போது இந்த பெரியார்களை பற்றி அந்த பெரியார் பதிவுலாம் ஷூட் பண்ணி அதை வலைதளத்தில் ஏற்றி விடுறது, அவரோட நான் கேமராமேனாகவும் அவரோட ஒர்க் பண்ணி நிறைய பண்ணிகிட்டு இருந்தோம். அதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப காலகட்டமாக பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ கடைசியாக பேக் டு பாண்டிச்சேரின்னு சொல்லிவிட்டு பாண்டிச்சேரியில் ஒரு படம் பண்ணோம். அதுக்கு அவர் தான் மெயின் கோஸ்ட்டாக ஒர்க் பண்ணார். நான் அவரோட ஒர்க் பண்ணேன். அவரோட நிறைய ஒர்க் பண்ணேன். இப்போ கடைசி காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறையா பெரியார்கள் அந்த இன்னும் கூட கடைசி பேருரை என்னிட்டு தான் இருக்குது. அதை விரைவில் வெளியிடுவோம். ஸோ நான் தான் எடுக்கிறது, எடிட் பண்ணுறது, அதை டோன் மாற்றுறது, அந்த வேலை நான் தான் பண்ணிகிட்ருப்பேன். அது மட்டும் இல்லை, இப்போதைக்கு ஒரு படம் எடுத்துகிட்டு இருந்தார், கடவுள் 2. எல்லாத்துலேயும் இப்போ கடைசி காலகட்டத்தில் தொழில் ரீதியாக அவரோட நான் பயணித்தேன். ஸோ இது ஒரு முக்கியமான பதிவாக நான் உங்களுக்கு சொல்லணும். இந்த வாய்ப்பு இந்த மாதிரி தான் நான் இன்னமும் நிறைய படங்களை நானும் எடுத்துகிட்டு இருக்கேன். இப்போ அடுத்து கூட இன்னும் வரப்போகிற ஒரு சில்ட்ரன் மூவி கூட சரி தான், ஒரு எப்படி சிம்பிளிசைஸாக ஒரு ஃபிலிம் எடுக்கலாம் அப்படிங்கிறத கற்றுக்கிட்டேன். நான் அவரை பற்றி நான் சொல்லணுன்னா இன்னும் நானும் அவரும் பயணிக்கும் போது, காரில் பயணிக்கும் போது நிறையா விவாதங்கள், என்னுள் பெரியாரை ஊற்றியவர் அப்படின்னு நிறைய விஷயங்களை அவர்கிட்ட பற்றி சொல்லலாம். நானும் ஒரு பெரிய மூடனாக தான் இருந்தேன். எனக்கு ஒரு தெளிவு கொடுத்தது வேலு பிரபாகரன் ஐயா தான். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இதை சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது நன்றி. தேங்க்யூ இந்த வாய்ப்புக்கு. கடவுள்னு ஒரு படத்தை எடுத்த அப்போவே தெரியும் இதுக்கு யார் ப்ரொடியூசராக இருந்திருப்பாங்க, யார் ப்ரொடியூசர் பண்ணியிருப்பாங்க, ப்ரொடியூசராக இருந்திருப்பாங்க, ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்படி தான் எல்லாருக்குமே ஒரு எண்ணம் ஓடி இருக்கும்.
ஒரு ஒரு ப்ரொடியூசரோட அறை எப்படி இருக்குனாலே அது ஒரு பெரிய பூஜை அறையாக தான் இருக்கும் எல்லா இடத்துலையுமே. அப்படி இருக்கும்போது கடவுள் இல்லடான்னு அறிவிருந்தா கொஞ்சம் யோசிச்சு பாருடா மனித தென்மமேன்னு ஒரு படத்தை எடுக்கிறதுக்கு யார் ப்ரொடியூசராக இருந்திருப்பாங்க அப்படிங்கிறது தான் எல்லாருக்கும் ஒரு கேள்வியாக இருக்கும். சரி, இவர் அடுத்த படம் பண்ணுறாரு அப்படின்னா அதுக்கு மேலே இவர் என்ன கருத்தை சொல்ல முடியும்? கடவுளே எல்லாத்தையும் சொல்லிட்டாரு, அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் வீரியமாக ஒரு கருத்தை சொல்லணும்னா அதுக்கு எங்கேருந்து ப்ரொடியூசர் கிடைக்கும் அப்படின்னு தான் எல்லாரும் யோசிச்சிருப்பாங்க. அப்போ வந்து நின்றவர்கள் தான் திராவிடர் கழகம். ஏன்னா அவர் திராவிடர் கழகத்துக்கும் அவருக்கும் நீண்ட தொடர்பு உண்டு, நெருக்கமாக இருந்தவர்னு அவர் மறைவுக்கு ஆசிரியர் வீரமணி ஐயா அவர்கள் வந்து இரங்கல் தெரிவிச்சிருந்தாங்க. அப்படி வந்து அந்த புரட்சிக்காரன், அதாவது அவர் ஒரு சிம்மாசனம் கடவுள் படம்னா அவரோட மணிமுடி புரட்சிக்காரன் அப்படின்னு சொல்லலாம். வேலுப்பிரபாகரனாலே கடவுள் புரட்சிக்காரனுங்கிறது அவரோட அடையாளமாக இருந்தது. அப்படி ஒரு மாபெரும் புரட்சிகரமான படத்தை எடுத்த திராவிடர் கழகத்தின் சார்பாக திராவிடர் கழகத்தின் பொருளாளர் வி குமரேசன் தோழர் அவர்கள் வந்திருக்கார். அவர் வந்து ஐயாவை பற்றின சில நினைவுகளை பகிர்ந்துக்குவார். பற்றாளரும் செயற்பாட்டாளருமான திரைப்பட இயக்குனர் வேலு பிரபாகரன் அவர்களுடைய உருவப்படத்தினை திறந்து வைத்து நினைவேந்தல் உரை ஆற்ற இருக்கின்ற இனமுரசு சத்யராஜ் அவர்களே, பெரியார் திராவிடர் கழகத்தின் பொதுச் செயலாளர் அன்பு சகோதரர் விடுதலை ராஜேந்திரன் அவர்களே, உரையாற்றிவிட்டு விடை பெற்றிருக்கின்ற பெரியார் திராவிடர் கழகத்தின் தலைவர் சகோதரர் கோவை ராமகிருஷ்ணன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை இணைப்புரையோடு மட்டுமல்லாமல் ஒருங்கிணைத்து அவருடன் பழகிய திரைத்துறையில் உடன் பயணித்த அனைவரையும் அழைத்து இந்த நிகழ்ச்சியை நடப்பதற்கு முக்கிய காரணமாக இருக்கும் திரைப்பட இயக்குனர் சங்ககிரி ராஜ்குமார் அவர்களே, எனக்கு முன்பாக வேலு பிரபாகரன் அவர்களை பற்றிய நினைவுகளை பகிர்ந்த திரைத்துறையை சார்ந்த தோழமைகளே, இந்த நிகழ்ச்சி இவ்வளவு தூரம் நடைபெறுவதற்கு ஒத்துழைப்பு நல்கிய வேலு பிரபாகரன் அவருடைய குடும்பத்தார், குறிப்பாக அவருடைய தம்பி மதிப்பிற்குரிய திரு ராஜா அவர்களே, உறவினர்களே மற்றும் திரைப்பட துறையை சார்ந்த தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். திரைப்படத்துறையில் அதுவும் ஒரு இயக்குனர் பணியில் ஒரு முற்போக்கு கருத்தை சொல்ல வருவது என்பது ஒரு பெரிய விஷயம். பொதுவாக முற்போக்கு கருத்துக்கள் அது ஏன்னா இங்கே உங்களுக்கு சொல்ல தேவையில்லை, அது வணிக ரீதியில் பெரும்பாலானவர்கள் செயல்படக்கூடிய ஒரு தளம். அந்த முற்போக்கு கருத்துக்களையும் தந்தை பெரியார் அவர்களுடைய கருத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு துணிச்சல் என்பது வெகு சிலரிடம்தான் இருக்கும். பெரியாருடைய கொள்கையை பொறுத்தளவிலே பல்வேறு தளங்களில் அவர் செயல்பட்டவர். சமுதாயத்தை மேம்படுத்த வேண்டும் என்று, எங்கெல்லாம் மனிதன் அடிமைப்பட்டு கிடக்கின்றானோ அங்கையெல்லாம் அவனை விடுதலை பெறச் செய்ய வேண்டும் என்று பாடுபட்டவர். அவருடைய செயல்பாட்டு தளமான சமூக நீதியை பற்றி திரைப்படத்திலே சொல்லிவிடலாம், பெண்ணுரிமையை பற்றி சொல்லிவிடலாம், மூடநம்பிக்கை ஒழிப்பை பற்றி சொல்லிவிடலாம். ஆனால் கடவுள் மறுப்பு என்பது அவ்வளவு எளிதில் சொல்ல முடியாத ஒரு கருத்து. ஏன்னா ஐயா அவர்களே கடவுள் மறுப்பை எடுத்த உடனே ஆரம்பிக்கல. அவர் மற்றதெல்லாம் பேசிட்டு கடைசியில் இதில் கை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடவுள் இல்லை அப்படின்ற ஒரு பிரச்சாரத்தவே தந்தை பெரியார் அவர்கள் கையில் எடுக்கிறார். பொதுவாக திரைப்படத்துறையில் எந்த ஒரு கருத்துக்களையும் ஒரு சஜஸ்டிவாகத்தை நேரடியாக சொல்லாமல் அப்படித்தான் சொல்லக்கூடிய வழக்கம். அதில் நேரடியாக நெத்தியில் அடித்தது மாதிரி கடவுள் மறுப்பை, அந்த கொள்கையை சொல்லக்கூடிய ஒரு துணிச்சலுடன் அந்த பணியில் திரைப்படத்துறையில் செயலாற்றியவர் வேலு பிரபாகரன் அவர்கள். திராவிடர் கழகத்தின் தலைவர், தமிழர் தலைவர் ஆசிரியர் ஐயா வீரமணி அவர்கள் அடிக்கடி சொல்வார்கள்,
தந்தை பெரியார் வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் மாதிரி. சூப்பர் மார்க்கெட்டில் நமக்கு தேவையான பொருட்கள்லாம் இருக்கும். இருக்கிற பொருட்கள்லாம் தேவையான பொருட்கள் தான். எல்லாத்தையும் வாங்கணும்னு ஆசையும் இருக்கும். ஆசை இருக்கிறதுக்காக எல்லாத்தையும் வாங்க முடியாது. அந்த வாங்கிறதுக்கு உரிய பொருள் அப்படின்ற ஒரு கணிப்பு வந்து நம்மகிட்ட இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு கொள்கை தான் கடவுள் மறுப்பு கொள்கை. இதை வந்து எனக்கு தெரிஞ்சு வேலு பிரபாகரன் அவர்களை விட துணிச்சலாக திரைத்துறையில் சொன்னவர்கள் யாரும் இல்லை என்று தான் கூற வேண்டும். 2 படம். ஏன்னா திரைப்படத்துறையில் தொடர்புடைய அவங்களாம் நிறைய அவங்க அனுபவங்களை வந்துட்டு சொன்னாங்க. 2 படம், கடவுள், புரட்சிக்காரன். கடவுள் அப்படின்றது டைட்டில் வச்சுக்கிட்டு கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடிய செய்தியை பரப்பினவர் அவர். சொல்ல வேண்டிய மெசேஜ் வந்து கடவுள் இல்லை, ஆனால் படத்துக்கு டைட்டில் வந்துட்டு கடவுள். அதுக்கு மேலே என்னன்னா கடவுளே ஒரு கேரக்டர் வருவார். அது ஒரு பெரிய அந்த திரைப்பட மொழியில் அது ஒரு பெரிய ஒரு புரட்சி. அது எளிமையாக மனிதராக வருவார். எல்லாத்தையுமே உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. ஒரு நடிகர் இயக்குனர் மணிவண்ணன் அவர்கள் தான் அந்த கடவுள் அந்த கேரக்டரில் வந்துட்டு நடிச்சிருப்பார். சாதாரண எளிமையான மனிதன் அப்படின்றதுல அவர் இந்த உலகத்தில் வந்துட்டு அவர் நண்பரோட உலகத்தில் என்ன நடக்குது அப்படின்றத ஒரு பார்க்கக்கூடிய நிலைமையில் இருப்பார். அவர் இருக்கதான் இப்போ வந்து பெரிய விந்தையாக இருக்கும். அதை வந்து ரொம்ப அவருக்குடைய நகைச்சுவையினரோட நக்கல் அடித்து பேசுவார். ஸோ இப்படியெல்லாம் நான் என்னை பற்றி நினைக்கிறாங்களா அப்படின்றது மாதிரி ஆரம்பித்து சமூக அவலங்கள், சமூக அநியாயங்கள் இதெல்லாம் கடவுளின் பெயரால் நடக்கும்போது ஆச்சரியப்படுறது மாதிரி இருக்கும். என் பேரை வச்சுக்கிட்டு இதெல்லாம் பண்ணுறாங்களா அப்படின்ட்டு. அந்த படத்தின் உச்சகட்டமாக என்ன அப்படின்றது எல்லாத்துக்கும் தெரிந்ததை நான் நினைவூட்டுறேன். இந்த அநியாயம் என் பேரை சொல்லி நடக்குதா அப்படின்னு செயல்பட துவங்கும் போது உடன் இருக்க நண்பரால் கடவுளை கொலை செய்யப்படுகிறார். கடவுள் கொலை செய்யப்படுகிறார் என்றதை திரைப்படத்தில் காட்டுவதற்கு ஒரு துணிச்சல் வேணும். அப்படிப்பட்ட ஒரு துணிச்சலுடன் செயல்பட்டவர் வேலு பிரபாகரன் அவர்கள். அடுத்து புரட்சிக்காரன். அது எங்களுடைய தயாரிப்பு, லிபர்ட்டி கிரியேஷன்ஸ். அந்த படம் தொடக்கமே வந்து எப்படின்னா ஒரு சிறைச்சாலை இல்லை வந்துட்டு ஒரு கேரக்டர் சொல்ல தேவையில்லை. சனாதன குடும்பி, மார்பிள பூணூல் இதெல்லாம் வச்சுட்டு அந்த கேரக்டரை ஆரம்பிக்கும். அது கொலை குற்றம் செய்ததாக அந்த கேரக்டர் இருக்கும். அந்த படம் முழுவதுமே ஃப்ளாஷ்பேக்கில் தான் வரும். அவரை கோர்ட்டுக்கு அழைச்சிட்டு போக மாதிரி இருக்கும்போது ஃப்ளாஷ்பேக்கில் வரும்போது வேலு பிரபாகரன் வந்து கதாநாயகனாக நடிச்சிருப்பார். இளமுரசு சத்யராஜ் அவர்கள் கூட ஒரு முக்கியமான ஒரு பாத்திரத்தில் நடிச்சிருப்பார். அவர் போராளியாக நடிச்சிருப்பார். யார்? வேலு பிரபாகரன். இளமுரசு சத்யராஜ் அவர்கள் வந்து அந்த அடக்கப்பட்ட ஒடுக்க மக்களை அருகில் இருந்து நெறிப்படுத்துகின்ற ஒரு புரட்சிகரமான ஒரு பாத்திரத்தில் நடித்திருப்பார். 2 பேருமே இறுதியில் வந்து கதையில் வந்து கொல்லப்படுவார்கள். அப்படிதான் அந்த கதை இருக்கும். ஒரு கட்டத்தில் பார்க்கும்போது டாக்குமெண்ட்ரி படம் மாதிரி இருக்கும். அது ஒரு 10 தொடக்கத்தில் வரும்போது டாக்குமெண்ட்ரி, அப்புறமே வந்து கதை அந்த பின்னோட்ட ஆரம்பிக்கும் போது ஒரு கவித்துவம் அதில் இருக்கும். ஒரு பார்ப்பன குடும்பத்தில் பெற்றோர்கள், அதாவது பார்ப்பனர்களாக சனாதன குடும்பம், அது பெற்றோர்கள், அதுக்கு 2 ஆண் பிள்ளைகள், அண்ணன் தம்பி, ஒரு விதவை தங்கை அப்படின்ற மாதிரி அந்த கேரக்டர் ஆரம்பிக்கும். ஏன்னா இந்த மண்ணில் கடவுள் மறுப்பு என்பது பெரும்பாலும் பார்ப்பனிய எதிர்ப்பாகத்தான் இருக்கும் நமது நாட்டை பொறுத்தளவில்லை. புரட்சிக்காரன் என்று சொல்லி கடவுள் மறுப்பை சொல்ல வந்து அந்த பார்ப்பன குடும்பத்தையே அந்த கதையம்சத்தில் கொண்டு வந்து அந்த கதாநாயகனாக வேலு பிரபாகரன் நடித்த அந்த கதாநாயகன் அந்த பார்ப்பன குலத்தில் பிறந்தவராகத்தான் ராமானுஜம் என்ற நிலையிலிருந்து தமிழ்மணி என்ற போராளியாக மாறுகின்ற வகையில் அந்த கதை இருக்கும். ரொம்ப ரொம்ப அருமையான படம். எங்கள் தயாரிப்புன்றதுக்காக சொல்ல வரல. ஏன்னா அது மாதிரி அந்த பிரச்சாரத்தை நாங்கள் மேடையில் நடத்தியிருக்கோம், மாநாடு ஓட்டு சொல்லியிருக்கிறோம். ஆனால் திரைப்படத்தில் வந்துட்டு முதல் முறையாக சொன்னது வேலு பிரபாகரன் அவருடைய இயக்கத்தில் தான். அதில் உரையாடல்னு வரும்போது
அப்படியே ரொம்ப ஒவ்வொன்றும் நெத்தியில் அடித்தது மாதிரி இருக்கும். இனமுரசு சத்யராஜ் அவர்கள் அந்த இடத்துல ஒன்று சொல்லுவார். அந்த ஒடுக்கப்பட்ட மக்களை பார்த்து கொஞ்சம் அவங்க அப்படியே மனம் பேதலிக்கக்கூடிய இடத்துல, என்ன இத்தனை நாள் வரைக்கும் நீங்கள் அடிமைகளாக இருந்தீங்க, இப்போ அந்த ஆதிக்கவாதிகளுக்கு அடியாட்களாக மாற விரும்புகிறீர்களா என்று கேட்பது மாதிரி ஒரு டயலாக் வரும். அடியாட்கள்னா தயவு செய்து வன்முறை சார்ந்தது மட்டும் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. அந்த ஆதிக்கவாதிகளின் கொள்கையை ஏற்றுக்கொள்பவர்கள் கூட அடியாட்கள் தான். அதே மாதிரி ஒரு மனிதனுக்குரிய அடையாளம் என்று சொல்லி வரும் பொழுது எத்தனையோ அடையாளங்களை சொல்லிவிட்டு அவர் சத்யராஜ் அவருடைய டயலாக் அது. கருப்பு அப்படின்னு வரும். கருப்பு என்பதற்கு என்ன விளக்கம்னா பொறுப்பு, சமூக பொறுப்பு என்று ரொம்ப ஒரு பெரிய ஒரு கருத்தை திரைப்படத்தில் ஒரே ஒரு அந்த உரையாடலில் உரிய பாத்திர படைப்பின் மூலம் உரிய நடிகரின் மூலம் சொல்லக்கூடிய அந்த நுட்பமானது வேலு பிரபாகரன் அவர்கள் செஞ்சிருப்பாங்க. அப்படியே நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். அந்த படம் இறுதியில் எப்படி அப்படின்னா, அண்ணனே தம்பியை போராளியான தம்பியை சுட்டுக் கொள்றது மாதிரி வரும். சுட்டு கொல்லும்போது கடைசியில், ஏன்னா அந்த கடவுள் மறுப்பு அப்படின்றத தெளிவாக எப்போ வரும்னா, இனமுரசு சத்யராஜ் அவர்கள் கையில் ஒரு பேட்ச், ஒரு பித்தளை பேட்ச் ஒன்று வச்சிருப்பார், கட்டியிருப்பார். கடவுளை மற மனிதனை நினை என்று சொல்லி அந்த பெரியார் படம் போட்டிருக்கும். கடவுள் இல்லை அப்படின்றது மாதிரி அந்த இதில் அதிகமாக டயலாக் வராது. அதுவே அடையாளம். அந்த கதாநாயகன் சுட்டு கொல்லப்பட்டு உயிர் போகக்கூடிய தருணத்தில் கடைசியாக சொல்லக்கூடிய வார்த்தை என்னவென்றால், கடவுளை மற மனிதனை நினை அப்படின்னு முடியும். அதே மாதிரி சுட்டு கொன்ற அண்ணன் தண்டனையை நீதிபதி அறிவித்த அந்த சமயத்திலே கடைசியாக சொல்லக்கூடிய ஒரே ஒரு என்னன்னா, தன்னுடைய விளக்கத்தை அழித்து விட்டு ஹே ராம். இந்த கொலை சம்பவத்தை சொல்லும் பொழுதே உங்களுக்கு ஒரு பிரபல்யமான கொலை, மகாத்மா காந்தி சுட்டுக் கொல்லப்பட்ட அந்த வழக்கு எல்லாம் உங்களுக்கு நினைவு வரும். அப்படிப்பட்ட ஒரு மாறுபட்ட இன்றைக்கும் ஒரு சரித்திர சாதனையாக அந்த புரட்சிக்காரன் படத்தை இயக்கியவர் வேலு பிரபாகரன் அவர்கள். பாசம் ஒரு வேஷம் என்ற திரைப்படத்தில் ஒரு பெரியார் தொண்டராக, பெரியார் கருத்தியலாளராக அறிமுகமானார். திரைப்படத்துறையிலே மற்ற கேரக்டராக இருந்தாலும் கூட ஒரு பாப்புலராக வெகு மக்களுக்கு திரிகின்ற வகையிலே பெரியார் தொண்டராக, தொண்டர்னு சொல்லும்போது அந்த தோற்ற பொழிவே பெரியார் மாதிரி நடித்தவர் வேலு பிரபாகரன். அதற்கு பின்பாக கடவுள் என்ற படம், அந்த கடவுள் படம் என்ற படம் வெற்றி விழா பெரியாரில் தான் நடந்தது. அவருக்கு பாராட்டு விழா நடத்தி ஒரு பணமுடிப்பும் திராவிடர் கழகத்தின் சார்பாக அளிக்கப்பட்டது. அப்புறம் எங்களுக்கு ரொம்ப அணுக்கமாகி புரட்சிக்காரன் படத்தை தயாரித்து அந்த இயக்குகின்ற பணியினை அவரிடம் அளித்தோம். அந்த காலகட்டத்தில் சில காலம் அவர் பெரியார் திடலில்தான் வாழ்ந்தார் என்ற செய்தியை இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்வதில் நாங்கள் பெருமை அடைகிறோம். வேலு பிரபாகரன் அவர்களை பொறுத்தளவிலே திரைத்துறையிலே ஏதோ படம் எடுத்தோம், டைரக்ட் பண்ணோம், மறைந்தோம் அப்படின்றது மாதிரி இல்லாமல் அவரால் உருவாக்கப்பட்ட நிறைய தோழர்கள் இருக்கீங்க, கருத்தியல் சார்ந்த தோழர்கள். அவர் அந்த லெகசி அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காரு. அந்த திரைப்பட கொள்கை மரபை உருவாக்கி விட்டு சென்றுள்ளார். அவருக்கு உண்மையான ஒரு மரியாதை என்பது அந்த மரபை தொடர்ந்து எடுத்து செல்ல வேண்டும். என திரைப்படத்துறையின் தாக்கம் என்பது சமுதாயத்தில் ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு துறை. அந்த வகையிலே அவருடைய தோழர்களாகிய திரைப்படத்துறையை சார்ந்த உங்களுக்கெல்லாம் மாபெரும் பொறுப்பு இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டி, அவர் மறைந்த பொழுது எங்களுக்கு வந்த செய்தி, அவருடைய இறுதி நிகழ்வு எந்த சடங்கும் இல்லாமல் நடத்த வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளையும் தெரிவித்தார் என்ற செய்தி எங்களுக்கு வந்தது. ஏன்னா பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் இறுதிச் சடங்குன்னு வரும்போது குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே சடங்கு சாங்கியத்தையும் பண்ணிடுவாங்க.
பெரியார் பற்றாளராக வாழ்ந்து செயற்பாட்டாளராக இருந்து மறைவிலும் பெரியார் கொள்கைவாதியாக விளங்கியவர் வேலு பிரபாகரன். அவருடைய அந்த இறுதி நிகழ்வை அவர் விரும்பிய வண்ணம் வகையிலே ஏற்படுத்தி கொடுத்த அவருடைய குடும்பத்தாருக்கு இந்த நேரத்திலே நன்றி கூறி இந்த உண்மையான வாய்ப்பை வழங்கிய தோழர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து வேலு பிரபாகரன் அவர்கள் விட்டு சென்ற பணியை தொடர வேண்டும் என்று வேண்டி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அது ரொம்ப நாளுக்கு முன்னாடியே அந்த கதையை நாங்கள் பண்ணுறதா டிஸ்கஸ் பண்ணி அந்த கதையை ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணோம். அப்போ அந்த கதையை எனக்கு கொடுத்துருங்கன்னு சொல்லி கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அந்த கதையை நான் வாங்கி வச்சுட்டேன். இவர் சும்மா நல்லாவே இருந்தார். அடுத்த நாள் அவருக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் போனார். வந்துடுவார் நினச்சிக்கிட்டே இருக்கிறோம். பார்த்தா ஒரு நாள் இறந்து போயிட்டார். நான் கடைசி நாள் போகிறேன், அவரால் பேச முடியல, இறந்து போயிட்டார். எல்லாம் பண்ணுறோம், 2 நாள் அங்கே இருக்கேன். அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை இதே நேரம் அவரை கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டு வந்துட்டு எனக்கு ஒரு யோசனை. நாம் ஒரு கதையை வாங்கி வச்சோம், அது அவருக்கு தான் தெரியும். அடுத்து நம்ம இந்த கதையை பண்ணும் பொழுது என்ன சிக்கல் வரும், குடும்பத்தில் இருக்கிறவங்களோ சார்ந்தவங்களோ என்ன சிக்கல் வரும் அப்படின்ட்டு என் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. அது முடித்த பிறகு ஒரு மனிதன், ஒரு புரட்சிக்காரன் என்னெல்லாம் பண்ணுவான்னு நான் உண்மையிலே மெய்சிலிருக்க வச்ச ஒரு நிகழ்வு. ராஜா சாரை கூப்பிட்டு அவர் உயிர் போகிறதுக்கு முதல் நாள் இந்த கதையை ராஜ்குமாருக்கு நான் கொடுத்துட்டேன், அவன் படம் பண்ணும்போது எந்த தொந்தரவும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த கதையை கொடுத்துட்டேங்கிற விஷயத்தை சொல்லிட்டு போயிருக்கார். ஒரு மனுஷன் தன்னுடைய இறுதி நாள் அப்படின்னு நினைக்கும் போது என்னெல்லாம் நினைக்கலாம், ஏதோ கவலைப்படலாம், ஏதோ விஷயத்தை நினச்சி அவர் கவலைப்பட்டுட்டு இருக்கலாம். ஆனால் நம்மளால் ஒருத்தன் பின்னால் பாதிக்கப்பட்டக்கூடாது, நம்மளை நம்பி ஒருத்தன் ஒரு கதையை வாங்கி வச்சானே, அந்த கதையை அவன் பண்ணுனா நாம் சொல்ல வந்த கருத்து மக்களுக்கு போய் சேரும் அப்படின்னு நினச்சிருக்காரு. அப்படின்னா அவரோட இறுதி மூச்சு வரைக்கும் அந்த பகுத்தறிவு பிரச்சாரத்தை தான் அவர் நினச்சிக்கிட்டு இருந்தார் அப்படிங்கிறது ஒரு உதாரணம். அதே மாதிரி வெட்டுண்ட பெருமாள் அப்படின்னு ஒரு கதையை ப்ளூ சட்டை மாறன் அவர்களுக்கு கொடுத்தார். எனக்கு தெரிஞ்சு நான் கடைசி காலத்தில் அவர் 2 பேரை ரொம்ப நல்லவண்டா அப்படின்னு சொல்லி என்கிட்ட ஃபோனில் பேசினது 2 பேரை. ஒன்று சதீஷ் சார், ஸ்ரீதேவி சதீஷ் அவர்களை. அவர் கொள்கை ரீதியாக வேறு தளத்தில் இருந்தாலும் அவர் ரொம்ப நல்லவன் சொல்லிக்கிட்டே இருப்பார். அதே மாதிரி இன்னொருத்தரை சொன்னாருன்னா ப்ளூ சட்டை மாறன் அவர்கள். அவர் ரொம்ப நேர்மையானவன், நல்லவன் அப்படின்னு. நான் டெடிகேட்டிவானவன், நான் ஹார்ட் ஒர்க்கர், நான் புத்திசாலின்னு பேர் வாங்கிட முடியும். ஒரு சம்பவம் போதும். ஆனால் ஒருத்தர்கிட்ட நல்லவன்னு பேர் வாங்கணும்னா லைஃப் லாங் அவன் நல்லவனாகவே இருந்திருந்தால் மட்டும்தான், ஒரு பெரிய ப்ராசஸிங் நடந்திருந்தால் மட்டும்தான் ஒருத்தனை நல்லவன் சொல்லுவாங்க. அப்படி ஒரு நல்லவன் அவரால் அடையாளப்படுத்தப்பட்ட ப்ளூ சட்டை மாறன் அவர்கள் அவரை பற்றி பேசுவார். நான் கலந்துக்கிட்டேன். அதுக்கு முக்கியமான காரணம், இந்த மாதிரி கொள்கை புரட்சின்னு போகிறவங்கெல்லாம் தோத்துறதுன்னா நம்ம ஊரில் என்ன ஒரு கணக்கு வச்சுருப்பாங்கன்னா, என்னென்னா பேசுனா கடைசியில் என்ன ஆச்சு பார்த்தியா, அந்த ஆள் கடைசியில் அம்போன்னு விட்டானுங்க பார்த்தியா எல்லாரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பயம் எனக்கு இருந்தது. தம்பி ராஜ்குமார் கூட நான் அதை பேசிக்கிட்டே இருப்பேன். கடைசி நேரத்தில் அவர் ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது அவருக்கு நிறையா பொருளுதவி தேவைப்பட்டுச்சு. அதுக்கு நிறைய நண்பர்கள் உதவி செஞ்சாங்க. அண்ணன் சத்யராஜன்கிட்டலாம் நம்ம தான் கொண்டு போனோம். அண்ணெல்லாம் பெரிய உதவி செஞ்சார். தம்பி அந்தோனிதாசன், அந்த மாதிரி நிறைய பேர் உதவி செஞ்சாங்க. இதை தாண்டி குடும்பம்னா நிறைய குழப்பம் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் அவங்க குடும்பத்தில் இருக்க எல்லாருமே அவரை நல்லாவே கவனிச்சிக்கிட்டு பெரிய செலவு பண்ணி அவரை காப்பாற்ற முயற்சி பண்ணாங்க. ஆனால் அது முடியாமல் போயிடுச்சு. அப்புறம் இந்த நிகழ்ச்சியில் நான் எல்லோரும் பேசும்போது இதை ஒரு சோக நிகழ்ச்சி ஆகிடுவாங்களோன்னு பார்த்து பயந்துகிட்டு இருந்தேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இப்போ ஒருவேளை அந்த ஃபோட்டோவில் நான் இருந்து அவர் இங்கே பேசிகிட்டு இருந்தாருன்னா இந்த இடத்த ஒரு கலகலப்பாகி இருப்பார். ஏன்னா அவர் இயற்கையை ஏற்றுக்குவார் எப்போவுமே. மனுஷனா பிறப்பான் செத்து போடுவான்ட்டு. ஆனால் அவர் இறந்ததை என்னால் ஏற்றுக்க முடியல. என்னுடைய நண்பர்கள் நிறையா பேர் இறந்துருக்காங்க அந்த மாதிரி. ஆனால் அவர் அன்றாட நான் நினச்சி பார்க்குறேன். அவர் கூட பழகின யாராக இருந்தாலும், ஒரு நாள் பழகியிருந்தாலும், ஒரு வருஷம் பழகியிருந்தாலும் அவர் மறக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு பஞ்ச் வச்சுட்டு போயிடுவார். அப்படி நான் அவரை பற்றி நிறையா நினச்சி பார்க்குறேன். அது ஒரு முக்கியமான காரணம். என்னுடைய படத்தில் அவர் நடிச்சிருந்தார். இதே மேடையில் அவர் என்னுடைய படத்துடைய ப்ரமோஷனுக்காக பேசியிருக்காரு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஜாலியாக இருக்கும். நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இப்போ கூட யூடியூப்பில் இருக்கும். அதெல்லாம் அவரை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். இப்போ நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணும்போது, ஒரு சாமி கும்பிடும்போது அதெல்லாம் நம்ம கிண்டல் கேலி பண்ணும்போது அவங்க எதிர்த்து பேசுவாங்க, சண்டையெல்லாம் வந்துடும் சமயத்தில். அவர் பார்க்குறவங்கட்டலாம் இதை பேசிக்கிட்டு இருக்காரு, அவர் எவ்வளோ பிரச்சனையை சந்திப்பார் அப்படின்ட்டு நான் அவரே கேட்டிருக்கேன். நான் முதல்ல சந்திக்கும் போதெல்லாம் அதை கேட்குறேன். சார் எப்படி சார் இதை சமாளிக்கிறீங்க அப்படின்னு நான் கேட்குறேன். அவர் ஒரு வாட்டி சொல்கிறாரு, அதை ஏன் கேட்குறீங்க, இவனுங்க இப்படி தான் இருக்கிறானுங்க அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிப்பார். ஆரம்பிச்சுட்டு
சாங்கியம் பண்ணுறானுங்க, சம்பிரதாயம் பண்ணுறானுங்க, சாமி கும்பிட்றானுங்க, எனக்கு ஒரே பெரிய பிரச்சனையாக இருக்குதுன்ட்டு அவர் பேச ஆரம்பிச்சிருவார். ஒரு பெரிய அறிஞர்கள்லாம் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல உட்காந்து பேசுகிறேன், அவனுங்க என்னை மடக்கி மடக்கி கேள்வி கேட்குறானுங்க. இதுதான் நமக்கு நல்ல சந்தர்ப்பம், இவனுங்களை இன்றைக்கி தீர்த்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசிடுவோன்ட்டு பேசினேன். கடைசியாக நான் ஒரு பாயிண்ட்டை கையில் எடுத்தேன். நான் ஒரு விதையை கையில் எடுத்துக்கிறேன், கீரை விதையோ ஏதோ ஒன்று, நீங்களும் எடுத்துக்கங்க. நான் கடவுள் இல்லை கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு மண்ணில் விதைக்கிறேன், நீங்கள் பாறையில் விதைங்க, எது விதைக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு கேட்டேன். அதில் ஒரு அறிவாளி கேட்டான் சார் என்னை பார்த்து, நீ கடவுள் இல்லை கடவுள் இல்லை, நீ பாறையில் விதையும் பார்க்கலாம். டே இவனுங்கிட்ட நம்ம இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம், இவனுங்கிட்ட தான் நம்ம இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம், கையெடுத்து கும்பிட்டு வந்துட்டேன் சார் அப்படி சொன்னார். அவர் நானும் பொதுவாக பொது இடங்களில் சந்தித்து தான் அதிகமாக பேசுவோம். ஹோட்டலில் அங்கே உட்காந்து பேசுவோம், ஒரு டிஃபன் சாப்பிடுவோம் அல்லது ஒரு காஃபி சாப்பிடுவோம். கொஞ்சம் நேரம் சுவாரஸ்யமாக போச்சுன்னா 2வது காஃபி சாப்பிடுவோம். ஏன்னா ஹோட்டலுக்காரன் பார்த்துக்கிட்டே இருப்பான்ல, உட்காந்துட்டு போக மாட்டேங்கிறானுங்க. 3வது காஃபி 4வது காஃபிலாம் போச்சுன்னா அன்றைக்கி செம்ம என்டர்டெயின்மெண்ட் இருக்குதுன்னு அர்த்தம். அதில் ஒரு பாயிண்ட்டை போடுவார், சார் நம்ம நாடே சார் காம்பவுண்ட் இல்லாத ஒரு பைத்தியக்கார ஆஸ்பத்திரி சார் அப்படின்வார். அப்போ இன்றைக்கி இருக்குது என்டர்டெயின்மெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு 5வது காஃபி வரைக்கும் போயிடும். அன்றைக்கி செம காமெடியாக பேசுவார், பேசின விஷயத்தே தான் பேசுவார், இந்த மூட நம்பிக்கைகளை பற்றியும் கடவுளை பற்றியும் தான் பேசுவார். ஆனால் ஒரு நாள் பேசுனதை மறுநாள் பேச மாட்டார். அப்போ அவ்வளோ சிந்திச்சுக்கிட்டே இருக்கார் அதை பற்றி. அதனால தான் அப்படி பேச முடியுது. இப்போ என்ன நீங்கள் 10 மேடையில் ஏற்றுனீங்கன்னா 11வது மேடையில் பேசுனதை பேசிடுவேன். ஆனால் அவர்கிட்ட நான் பேசினப்போ ஒரு நாளும் பேசின வார்த்தை திரும்ப பேசினது கிடையாது. ஏன்னா அதை பற்றியே சிந்தனை. அப்படி ஒரு ஒரு மாமனிதர். ஒரு நாள்லாம் ஒரு கதை சொல்கிறாரு, என்கிட்ட உட்காந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. சொல்லும்போது நான் அவரை கேட்குறேன், இதுதான் கதை அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. சரி சார், அதுக்கு என்ன இப்போ என்ன இதை என்ன பண்ண போகிறீங்கன்றேன். இது கதைங்க அப்படின்னாரு. இது என்ன பண்ண போகிறீங்க, இதெல்லாம் படமாக எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றாரு. சார் இந்த கதையை எனக்கு கொடுத்துருங்களேன்ட்டேன். எடுத்துங்க சார் அப்படின்ட்டாரு. அப்போ என் படம் சென்சாரில் போய் மாட்டிக்கிட்டு 48 கட்டோட நிற்கிது பேண்ட் ஆகி. இந்த படம் வெளியே வராது, இதை என்ன பண்ணுவேன்னு கேட்டார். சரி அது அப்புறம் யோசிப்போம் இதை. ஏன்னா அந்த கதை அப்படியாப்பட்ட ஒரு கதை. தந்தை பெரியார் வந்து வாழ்நாள் முழுவதும் எதை சொல்லணும்னு நினச்சாரோ அது ஒரு 2 மணி நேரம் படத்துக்குள்ளே அடங்கிடும். அப்படி ஒரு கதையை எனக்கு கொடுத்துருந்தாரு. அவரோட பேசி பழகின யாருக்குமே அவருடைய பாதிப்பு இல்லாமல் இருக்காது. அவரை கடைசி காலத்தில் இவ்வளோ பெரிய ஒரு மேடை போட்டு அவருக்கு நம்ம சரியான மரியாதை செலுத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்றதுல எனக்கு ஒரு சந்தோஷம். அதில் நானும் கலந்துக்கிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் நன்றி. அன்பும் கொண்டிருந்தவர். எல்லாரையுமே விமர்சனம் பண்ணுவார், அதுதான் அவருடைய அடையாளமும் கூட. அப்படி இருந்தும் கூட விமர்சனமே இல்லாமல் அவரை வந்து மதிக்கக்கூடிய நபர்களாக இருந்தாங்க அப்படின்னா விடுதலை ராஜேந்திரன் ஐயா அவர்கள். அவர் வேலுப்பிரபாகரன் ஐயா கூட வந்து மலேசியாவில் சில நாட்கள் பழகியதெல்லாம் வந்து இன்னொரு மீட்டிங்கில் என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டார். மேலும் சில நினைவுகளோட வேலுப்பிரபாகரன் சாரை பற்றிய நினைவுகளை பகிர்ந்துக்க அன்போடு அழைக்கிறேன். அவருடைய தொழில்நுட்ப திறமையை பற்றி எவ்வளவு பெரிய ஆற்றல் அவரிடம் இருந்திருக்கிறது என்பதை எல்லாம் அவர்கள் பேசியிருக்கிறார்கள். எப்படி கடவுள் மறுப்பு என்ற ஒரு கருத்தை முன்வைத்து அவர் திரைப்படங்களை எடுப்பதற்கான துணிச்சல் வந்திருக்கிறது என்பதை பற்றி எல்லோரும் பேசி இருக்கிறார்கள். பொதுவாக பெரியார் கொள்கையை நோக்கி ஈர்க்கப்படுகின்றவர்கள் பல்வேறு கொள்கைகளின் வழியாக பெரியார் கொள்கையில் ஈர்க்கப்படுவார்கள். பலர் சமூக நீதி கொள்கையிலே ஈர்க்கப்படுபவர் உண்டு. சாதி ஒழிப்பு அதன் காரணமாக பெரியார் கொள்கையில் ஏற்கப்படுபவர்கள் உண்டு. ஆனால் கடவுள் மறுப்பு என்ற கொள்கையின் வழியில் பெரியாரில் நேரடியாக ஈர்க்கப்படுகின்றவர்கள் இருக்கிற கொள்கைகளிலேயே மிகப்பெரிய உறுதியான பெரியாரிஸ்டாக எப்போதுமே இருப்பார்கள். இதுதான் உண்மை. நம்முடைய இனம்பர் சத்யராஜ் அவர்கள் கூட கடவுள் மறுப்பு என்ற கொள்கையில் தான் பெரியாரிகளுக்கு வந்தவர். அதனால் அவங்களாம் வந்து அசைக்க முடியாத பெரியாரிஸ்டாக இருப்பாங்க. அவர் நம்முடைய பிரபாகரன் அவர்கள் பெரியாராக தோன்றி பெரியாருடைய அந்த குடந்தை உரையை அவர் வெளியிட்டார். அந்த உரை மிகச்சிறப்பாக எல்லோராலும் இன்றைக்கும் பார்க்கப்படுகிற ஒரு உரை. பெரியார் பேச்சு மக்களிடம் சென்றடைவதற்கு மிகச்சிறந்த ஒரு வீடியோவாக அது இருக்கிறது. பெரியாராகவே நடித்தவர் நம்முடைய இனமரசு சத்யராஜ் அவர்கள். உடல் மொழியிலும் சரி பெரியாருடைய மொழியிலும் சரி பேசி பெரியாராகவே வாழ்ந்து
பெரியாராக நடித்த ஒரு வரலாற்று சிறப்பு பெருமையை உடைய அவர். பெரியாராகவே வாழ்ந்த ஒருவருக்கு பெரியாராக நடித்தவர்கள், பெரியாரிஸ்டாக இருக்கிறவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு திரைப்பட இயக்குனருக்கு இரங்கல் தெரிவிக்கிறார்கள் என்று சொன்னால் அது இந்த பிரபாகரன் அவருடைய மேடை ஒன்றாகத்தான் இருக்க முடியும். அதை தவிர வேறு எந்த அடையாளமும் அவருக்கு இல்லை என்று சொல்லக்கூடிய ஒருவராக அவர் வாழ்ந்திருக்கிறார் என்பது அவருக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு சிறப்பு. எனக்கு முன்னாலே பேசிய தோழர் அவர்கள் எப்போது பேசினாலும் பெரியாரை பற்றி பேசுவார். பகுத்தறிவு கருத்துக்களை மாறி மாறி பேசக்கூடியவர் என்று சொல்லி அவர் கூட ஒரு கதையை சொன்னார். பருத்தி விதையை பாறையில் விதைப்பதா, பருத்தி விதையை மண்ணில் விதைப்பதா என்று கேட்டதற்கு சொன்னார். அதற்கு பிரபாகரன் இப்படி கூட சொல்லி இருந்திருக்கலாம், பெரியாரிஸ் பருத்தி விதையை நிச்சயமாக பாறையில் விதைக்க மாட்டான், அவன் மண்ணில் தான் விதைத்திருப்பான் என்று கூட அவர் சொல்லி இருந்திருக்கலாம். ஆனால் இப்படிப்பட்ட முட்டாள்களுடன் பேச வேண்டிய அவசியம் இருந்திருக்கிறது என்று அவர் சொல்ல வேண்டிய நிலையிலே அவர் இருந்திருக்கிறார். ஆக அவர் அந்த கடவுள் பிரச்சனை, கடவுள் படத்தை பார்த்தது கூட அந்த கடவுள் எதிர்ப்பு பிரச்சனையை விளிம்பு நிலை மக்களுடைய ஏழ்மைக்கும் விளிம்பு நிலை மக்கள் ஒடுக்கப்படுகின்ற சாதி இரண்டையும் வைத்து கடவுள் எதிர்ப்பை அவர் முன்னேற்றினார். மக்கள் அந்த கருத்தை கொண்டு போனார். பாதிக்கப்படுகின்ற மக்கள் இந்த அறியாமையில் இந்த மக்கள் மூழ்கி கிடக்கிறார்கள், இந்த அறியாமையில் மூழ்கி கிடக்கின்ற மக்கள் விழிப்புணர்வு பெற வேண்டும் என்ற ஒரு சமுதாய மக்கள் கவலையோடு தான் இந்த கடவுள் மறுப்பு பேசப்படுகிறது என்ற ஒரு கண்ணோட்டத்தை தான் கடவுள் படம் மற்ற படங்கள் எல்லாமே அவரிடம் எடுக்கப்பட்டது. எனக்கு அவரிடம் அதிகமாக சந்தித்ததில்லை, படங்கள்லாம் பார்த்துருக்கேன். மலேசியாவிலே பகுத்தறிவாளர் கழக மாநாடு ஒன்று நடந்தது, அதற்கு அவர் வந்திருந்தார். அப்போது ஒரு வாரம் அவர் அங்கே தங்கியிருந்தார், நானும் தங்கியிருந்தேன். அப்போது அவருடைய பேசக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அவர் சொன்னார், நான் ஒரு நவீன மனிதன் என்று சொன்னார். மற்றொரு கருத்தையும் சொன்னார், என்னை பெரியாரிஸ்ட் என்று சொல்லுகிறார்கள், ஆனால் என்னை பெரியாரிஸ்ட் என்று சொல்லுகிறதை விட அம்பேத்கரிஸ்ட் என்று சொல்லுவதற்கு நான் அடையாளப்படுத்துவதற்கு பெருமைப்படுகிறேன் என்று சொல்லிவிட்டு மற்றொரு கருத்தை சொன்னார், பெரியாரிஸ்டாக இருக்கிறவர்கள் எல்லாம் தங்களை அம்பேத்கரிஸ்டுகளாக சொல்லிக்கொள்ள வேண்டும், அம்பேத்கரிஸ்டாக இருக்கிறவர்கள் எல்லாம் தங்களை பெரியாரிஸ்டுகளாக சொல்லிக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நிலைதான் உண்மையான ஒரு சமூக மாற்றத்திற்கான அடையாளமாக இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஆழமான கருத்தை அவர் பகிர்ந்து கொண்டார். ஒரு திரைப்படத்தில் கலைப்புரட்சியின் மூலம் செய்திருக்கிறவர்கள் இங்கே நிறைய வந்திருக்கிறது, நிறைய மாற்றங்கள் வந்திருக்கிறது. நம்முடைய தமிழ் சினிமாவில் பராசக்தி படம் வந்திருக்கிறது, இரத்த கண்ணீர் படம் வந்திருக்கிறது, கலைஞர் எழுதிய திரைப்படங்கள் எல்லாமே வந்திருக்கின்றன. இந்த படங்களை பற்றியான ஒரு விமர்சனங்கள் பொதுவாக என்ன சொல்வார்கள் என்று சொன்னால், அறிவாளிகள் வட்டத்தில் இந்த திரைப்படங்கள் ஒரு திரைப்பட மொழியில் கலை இலக்கிய பார்வையில் கலைநயத்தோடு இல்லை, இவையெல்லாம் ஒரு பிரச்சார படங்களாக இருக்கின்றன, இவையெல்லாம் ஒரு பரப்புரை படங்களாக இருக்கின்றன என்ற ஒரு விமர்சனத்தை வைத்து அதில் சொல்லப்பட்ட கருத்தை புறந்தள்ளிவிட்டு அந்த படம் பிரச்சார படம் என்பது ஏதோ ஒரு தகுதி வாய்ந்த தகுதி குறைந்த ஒரு படம் என்பதை போல ஒரு சித்திரத்தை அவர்கள் வைக்கிறார்கள். கலை இலக்கியத்தில் அதனுடைய அழகு என்பதும் பிரச்சார நொடி இல்லாமல் ஒரு படம் எடுக்கத்தான் வேண்டும் என்றும் யார் சொன்னது, அதற்கு யார் வரையறை செய்தது? மக்கள் சிந்திக்க வேண்டும், மக்கள் அதை பற்றிய ஒரு வாதத்தை நடத்த வேண்டும், மக்களுடைய அறிவு பாதையில் ஒரு வெளிச்சத்தை தர வேண்டும் என்பதற்காக எடுக்கப்படுகின்ற சொல்லப்படுகிற எந்த கருத்துக்களாக இருந்தாலும் கூட அந்த கருத்துக்களை வரவேற்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால் மூட நம்பிக்கை நிறைந்த ஒரு சமூகத்தில் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சார படத்தை எடுத்து அதன் வழியாக மக்களை சிந்திக்க செய்வது என்பது கலை இலக்கிய நுட்பங்களை விட அழகு படங்கள் எடுப்பதை விட மிகச்சிறந்த படம் என்றுதான் நாம் கருத வேண்டிய நிலையில் இருக்கிறார். மக்களை பற்றி கவலைப்படுபவர்கள் இந்த கலை அம்சங்களை பற்றி அவ்வளவு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அத்தகைய ஒரு கருத்துக்களை வந்து இதெல்லாம் ஒரு பிரச்சாரம் பண்ண மாட்டேங்கிறாங்க, பிரச்சாரத்தை நேரடியாக பண்ணுறாங்க. அதில் என்ன இருக்குது தப்பு? அதில் ஒன்றும் தப்பு இருக்காது தெரியாது. அதாவது தகுதி திறமை அப்படிங்கிறது ஒரு பெரிய உயர்ந்த விஷயம். தகுதி இல்லாதவெல்லாம் வந்துடுறான், மதிப்பெண்ணா ஒரு பெரிய தகுதி, அவங்ககிட்ட என்ன தகுதி இருக்குது என்று சொல்லப்படுகிற மனவிலக்கும் இந்த பிரச்சார படம் அப்படிங்கிறதா ஒரு தரம் குறைந்த படம் அப்படிங்கிற உளவியலுக்கும் வேறு வித்தியாசம் இருப்பதாக தெரியல. அப்போ சமூகத்தை பற்றி கவலைப்படுகின்றவர்கள் பிரச்சார படங்கள் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. பிரச்சாரத்தின் அடிப்படையில் தான் பெரியார் மக்களையே திருத்தினார். அவருடைய அழகு மொழியில், கலை இலக்கிய மொழியில், அடுக்கு மொழியிலெல்லாம் பெரியார் பேசலை. அந்த கருத்தை மக்களுடைய இதயங்களை போய் உட்காரக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தது. நம்முடைய வெங்காயம் இயக்குநர்கள் சொன்னபோது கூட ஒரு கருத்தை சொன்னார். அதாவது தன்னுடைய மரணத்தின் தருவாயில் கூட தான் அவரிடம் உறுதிமொழி தந்ததைப் போல
அந்த படத்தினுடைய உரிமையை அவருக்கு வழங்க வேண்டும் என்று அவர் சொன்னார். இதில் ஒரு கருத்து இருக்கிறது. ஒரு கடவுள் மறுப்பை பேசுகிறவர்கள், பெரியாரியலை பேசுகிறவர்கள் மரணத்தை எப்படி வரவேற்கிறார்கள்? நிச்சயமாக ஒரு மனிதன் பிறந்து விட்டான் என்று சொன்னால் மரணம் அவனுக்கு இருக்கிறது. மரணத்தை துணிவோடு வரவேற்க வேண்டிய ஒரு கொள்கையோடு தான் ஒரு பெரியாரிஸ்ட் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். பெரியார் பொதுவாக மரணத்தை பற்றி எழுதுகிற பல அறிக்கைகளை அவர் எழுதியிருக்கிறார். குறிப்பாக தன்னுடைய துணைவியார் நாகம்மையார் இறந்தபோது அவர் எழுதிய அறிக்கை என்பது மிகச்சிறந்த ஒரு இலக்கியம் வாய்ந்த ஒரு அறிக்கை என்று கூட சொல்லுவார்கள். அவர் எனக்கு துணைவியாக இருந்தாரா, தோழராக இருந்தாரா, நண்பராக இருந்தாரா என்றெல்லாம் சொல்லி எழுதிவிட்டு நான் அவருடைய ஒரு அந்த எப்படியெல்லாம் அவர் இருந்தார் எல்லாம் சொல்லிவிட்டு அவர் சொல்கிறப்ப சராசரி வயதை விட அதிக வயதுக்கு அவர் வாழ்ந்திருக்கிறார். அதனால் அவர் இப்போ ஒரு இறப்பை சந்திக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. அவர் உயிருடன் இருக்கின்ற வரை என்னை பற்றி அதிகமாக அவர் கவலைப்பட்டு கொண்டே இருப்பார். என்னை பற்றி அவர் கவலைப்பட்டு கொண்டே தன்னுடைய உடல்நலத்தையும் அவர் கெடுத்து கொண்டவராக இருந்திருக்கிறார். எனக்கும் இப்படி ஒரு மனைவி இருக்கிறாரே என்ற ஒரு சுமையாகவும் இருந்து கொண்டிருந்தது. அப்போது என்னுடைய துணைவியார் அவர்கள் இறந்து விட்டார் என்றால் என்னுடைய குடும்ப வாழ்க்கையிலிருந்து நான் முழுமையாக விடுதலை பெற்று விட்டேன் என்று சொல்லி தன்னுடைய துணைவியாருடைய இரங்கலுக்கு கடைசியாக முடிக்கிற போது எனக்கு குடும்ப வாழ்க்கையிலிருந்து விடுதலை 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 என்றுதான் அந்த இரங்கல் செய்தியை பெரியார் முடிச்சிருப்பார். ஆக மரணத்தை சந்திக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரியாரிஸ்ட் மரணத்தை எப்படி சந்திக்கிறான், வாழ்க்கையை எப்படி எதிர்கொள்கிறான், வாழ்க்கையினுடைய நடத்தக்கூடிய விழாக்களை எப்படி எதிர்கொள்கிறான், எப்படி ஒரு மனநிலையிலே அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான், இவையெல்லாம் ஒரு நாத்திகவாதியாக பகுத்தறிவாதியாக வாழ்க்கையை பார்க்கிறவருக்கு தான் அது சொல்லி. நம்ம சத்யராஜோட அடிக்கடி சொல்வார், நான் ரொம்ப ஜாலியாக இருக்கேன், எனக்கு எதை பற்றி கவலை இல்லை, எனக்கு மூட நம்பிக்கையில் இது கவலை இல்லை. அது உண்மை, அதெல்லாம் பொய்யான விஷயமே கிடையாது. நீ எப்படி ஒரு வாழ்க்கையை எல்லா பிரச்சனையும் தலையில் போட்டு சுமந்துக்கிட்டு இதில் பெரிய விஷயம் இருக்குது அப்படிலாம் ஒரு நம்பிக்கைகளும் மித்து இதெல்லாம் போட்டு வந்தீங்கன்னா ஒரு குழப்பமான வாழ்க்கை தான். ஒரு தெளிவான வாழ்க்கை முறையை, சிந்தனையோட்டத்துடைய வாழ்க்கை முறையை, ஒரு லட்சியபூர்வமான வாழ்க்கை முறையை, எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கை முறையை துணியக்கூடிய ஒரு சிந்தனை அப்படிங்கிறது ஒரு பெரியார் தத்துவத்தில் இருக்குது. அதோட உச்சகட்டம் கடவுளை மறுத்துட்டாங்கிறப்ப அவனுக்கு எதை பற்றியுமே பிரச்சனை கிடையாது. அப்படி எளிமையான நிலை வாழ்ந்திருக்காரு. அப்போ கடவுள் மறுப்பு சிந்தனையோடு வாழ்ந்து காட்டிய ஒருவராக நம்முடைய பிரபாகரன் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அவருக்கு நினைவிடம் கூட சொல்லுவாங்க. ஆமாம், லெனினுக்கு இது வச்சுருந்தாங்க, அவருடைய உடலை அப்படியே பக்குவப்படுத்தி மாஸ்கோவில் வச்சுருந்தாங்க. அப்போ இங்கேருந்து போன ஒரு எம்பிகள் டெலிகேஷன்ஸ் அவங்க போனப்போ நீங்கள்லாம் பகுத்தறிவு நாத்திகெல்லாம் பேசுகிறீங்க, அப்போ சோவியத் ரஷ்யாவில் நாத்திகெல்லாம் பேசுகிறீங்க, நீங்கள் இப்படி இறந்து போனோடைய உடலை இப்படி பாதுகாத்து வச்சு அது ஒரு சாமி மாதிரி கும்பிட்டுருக்கீங்களே, இது எப்படி அப்படின்னு அங்கே இருக்கிற ஒரு காவலர்கிட்ட கேட்டப்ப அது ஈவிகே சம்பத் அவர்கள் தஞ்சாவூர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தால் ராமசாமி இவங்கெல்லாம் போன குழுவில் கேட்டப்ப அங்கே இருக்கின்ற அந்த அதிகாரி என்ன பதில் சொன்னார்னா, இறந்தவர்களை உயிர்ப்பிக்கக்கூடிய ஒரு அறிவியல் வரும் என்று நாங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறோம். அந்த அறிவியல் வருகின்ற போது நாங்கள் எழுப்பி வைக்கின்ற முதல் மனிதனாக லெனின் இருப்பார் என்பதற்காக நான் அந்த அர்த்தம் வச்சிருக்கோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இப்போ இறந்து போகின்றவர்களை உயிர்ப்பிப்பதற்கு நோக்கி விஞ்ஞானம் போய் கொண்டு இருக்கிறது. அதுதான் முக்கியமான விஷயம். இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, உயிர்களை செயற்கையாக உருவாக்க முடியும். செயற்கை உயிர்கள் உருவாக்கப்பட்ட டிஎன்ஏவை செயற்கையாக உருவாக்கி ஒரு ஒன்றும் இல்லாத செத்து போன ஒரு உடலுக்குள்ள டிஎன்ஏ வச்சு அந்த உயிரை செயல்பட்டு நடமான வச்சு அதுக்கு சிந்தட்டிக்கா என்ற பெயர் வைத்து கனடாவிலிருந்து ஒரு ஆய்வு கண்டறிக்கப்பட்டு உயிரை கடவுள் இல்லாமல் எப்படி உயிர் சொன்னார் அப்படிங்கிற கேள்விக்கு இன்றைக்கி அறிவியல் விட கொடுத்துச்சு. உயிரை நாங்கள் உண்டாக்குவோன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி அறிவியல் போயிட்டுருக்கு. இப்போ அறிவியல் மருத்துவ விஞ்ஞானம் அன்றாட வளர்ந்துட்டு இருக்கிறப்ப மரணமே இல்லாத ஒரு பாதையை நோக்கி போகின்ற அறிவியல் வளர்ச்சியில் இந்த அறிவியல் கொள்கையை பேசுகின்ற ஒரு மனிதனாக அவர் இருந்தார். இந்த காதலை பற்றி அவர் எடுத்திருக்கிற ஒரு படம், அது நம்ம வெங்காயம் ஜெயக்குமாரோட அந்த பெரிய எங்கள் கூட்டத்தில் சொன்னார். அவர் என்ன கேட்டார்னு சொன்னா, ஒரு பெண்ணை பார்த்தவுடன் நீ முதல்ல என்ன நினைப்பாங்க என்று ஒரு கேள்வி பிரபாகரனோட கேட்டதாகவும், இப்போ சொன்னார், ஒரு வீட்டுக்கு ஒரு பெண் வராங்க, வந்தோடனே நீங்கள் என்ன செய்வீங்கன்னா வாங்கன்னு சொல்லுவோம், தண்ணி கொடுப்போம், காஃபி கொடுப்போம். அப்போ அந்த பெண்ணு உங்களை பார்த்தோன்னே என்ன நினைப்பாங்க அப்படின்னா கும்பிடு போடுவாங்க அப்படின்லாம் அவர் சொல்லிட்டு இருக்கப்ப அவர் என்ன சொல்லிடுறாருன்னா, ஒரு பெண்ணு ஒரு வீட்டுக்கு விருந்தார வந்தப்போ முதல்ல அந்த பெண்ணு என்ன செய்வாங்கன்னா தன்னுடைய மாறாப்பை எடுத்து மேலே இழுத்து விடுவாங்க. இயற்கையாகவே கை அங்கே போய் தான் வேலை செய்யும். அப்போ என்ன காரணம், அந்த பெண்ணுக்கு அப்படி தன்னை உடலை மறைத்து கொண்டு வாழணும் ஒரு ஜீன்ஸ்லேயே ஏற்றி வச்சுருக்கோம். அப்போ இந்த ஜீன்ஸ் எல்லாம் மாற்றி அமைக்கணும் தான் பெரியார் பெண்களுக்கான ஆண்களுக்கான உடை வித்தியாசம் இருக்கக்கூடாது, ஒரு யூனிசெக்ஸ்
2 பேருக்கும் பொதுவான ஒரு உடை வேணும். அப்போ இந்த காதல் அப்படிங்கிறதும் பாலியல் என்பதும் எப்படிப்பட்ட அறிவியல் ரீதியாக பார்க்க வேண்டும் என்பதற்காகவே ஒரு படம் எடுத்து அதை வந்து படமாக பேசினார். இது ஒரு அறிவியல் ரீதியாக பெண்ணியத்தை அவர் பேசியிருக்கிறார், கடவுள் மறுப்பையும் அவர் பேசியிருக்கிறார். ஆக இப்படிப்பட்ட அற்புதமான ஒரு இயக்குனர். ஏற்கனவே நடிகர் எம்.ஆர். ராதா அவர்கள் மிகப்பெரிய புரட்சியெல்லாம் பண்ணியிருக்கிறார் நாடகத்துறையில். திரைப்படத்துறைக்கு வந்ததற்கு பிறகு வாய்ப்பு கிடைத்த போதெல்லாம் அவர் தன்னுடைய பகுத்தறிவு கருத்துக்கள் எல்லாம் துணிச்சலாக பேசக்கூடியவராக இருந்திருக்கிறார். எதிர்நீச்சல் போட்ட ஒரு புரட்சி நடிகராக நடிகர் எம்.ஆர். ராதா இருந்திருக்கிறார். ஒரு கட்டத்தில் அவருடைய நாடகம் காவல்துறைக்கு அனுப்பப்பட்டு காவல்துறையுடைய ஒப்புதலோடு தான் அந்த நாடகத்தை நடத்த வேண்டும் என்பதற்காக அன்றைக்கு சட்டமன்றத்திலே ஒரு சட்டமே எம்.ஆர். ராதா அவர்களுக்காக கொண்டு வரப்பட்டது. அந்த சட்டம் பிறகு நீதிமன்றத்திலே 2 காலத்திற்கு பிறகுதான் அந்த சட்டம் நீக்கப்பட்டது. அப்படி நாடகத்திலே மிகப்பெரிய புரட்சியை நடிகர் எம்.ஆர். ராதா அவர்கள் நிகழ்த்தியிருக்கிறார்கள். இதுக்கு ஏராளமான செய்திகளை சொல்ல முடியும். ராமன் வேஷம் போட்டுக்கொண்டு மேடையில் வந்திருக்கிற நேரத்தில் ராமன் வேஷத்தோடு கைது செய்து சிறையிலே போன வரலாறுகள்லாம் நடிகர் எம்.ஆர். ராதா அவர்களுக்கு உண்டு. அத்தகைய புரட்சிகளை நாடகத்துறையிலே அவர்கள் செய்திருக்கிறார்கள். பல படங்கள் இன்றைக்கு பேசக்கூடிய படங்களாக இருக்கின்றன. ஆனால் கடவுள் இல்லவே இல்லை என்ற கருத்தை நேரடியாக மக்களிடம் பேசி அந்த படம் வசூலாகிறதா வசூலாகவில்லையோ இந்த கொள்கையை கொண்டு சேர்ப்பவன், இந்த கடவுள் மறுப்பு தான் என்னுடைய அடையாளம் என்ற ஒரு அடிப்படையிலே வாழ்ந்து காட்டிய ஒரே இயக்குனர் என்ற பெருமைக்குரியவராக அவர் இருக்கிறார் என்று கூறி அவருக்கு புகழ் வணக்கம் செலுத்தி விடைபெறுகிறேன். போகலாம், நாளைக்கு டாக் ஸ்டூடியோவில் இருக்காராம், நாளைக்கு 11 மணிக்கு போகலாம்ப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு. 11 மணிக்கு நான் அவர் வந்திருக்காரு, அவரை சந்திக்கிறதுக்கு போகலாம் அப்படின்ட்டு நான் அடுத்த நாள் வந்து 10 மணிலேருந்து அவருக்கு கூப்பிட்றேன். சார் நம்ம எங்கே மீட் பண்ணி போகலான்ட்டு ஃபோனே எடுக்கல. ஒரு 12 மணிக்கு எடுத்து சொல்கிறாங்க, சாருக்கு ஹார்ட் அட்டாக்கு, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. எனக்கு பதறிடுச்சு. நானும் மாறன் சாரும் ஹாஸ்பிட்டலில் பார்க்குறதுக்கு போகிறோம். பல கனவுகள் அன்றைக்கி நைட்டு முழுக்க ஏஐயில் என்னென்னலாம் பண்ணணும், எப்படி க்ரீன் மேட்டில் ஷூட் பண்ணுறது, என்னென்னமோ விஷயங்களை பேசிகிட்டு இருந்தோம். அடுத்த நாள் ஹார்ட் அட்டாக்குன்னு சொல்கிறாங்க. ஹாஸ்பிட்டலில் படுத்திருக்கிற மனுஷன், அவரை போய் எப்படா நம்ம எதிர்கொள்கிறது, அவர் சொன்ன கனவுகள்லாம் என்ன ஆகும், அவருடைய திட்டங்கள்லாம் என்ன ஆகும், எப்படியும் போனால் கையை பிடிச்சிட்டு அழுதுருவார் அப்படின்ட்டு நான் மனசை தடப்படுத்திட்டு போகிறேன். அவரை போய் பார்க்குறேன். ஏம்மா என்னம்மா செம காமெடி ஆகி போச்சுமா, நைட்டு திடீர்னு வேத்து போச்சு, திடீர்னு எனக்கு ஹார்ட் அட்டாக்குன்ட்டானுங்க அப்படின்னு ரொம்ப சாதாரணமாக சிரிச்சுக்கிட்டே சொன்னார். நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் மனசை ஒரு மாதிரி தயாராகிட்டு எப்படிடா இதை வந்து அவரை முகத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னா அவர் சிரிச்சிட்டு செம காமெடி ஆகி போச்சுமா அப்படின்னார். அந்த மாதிரி தான் அவர் வந்து மரணத்தை, அவரோட வாழ்நிலை ராஜா சார் சொன்னார், இல்லைண்ணா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ வந்துடுவே அப்படின்னு சொன்னேன். இல்லைம்மா அப்படின்னு சொன்னார். அப்படின்னு ஒரு சம்பவம் சொன்னார். மரணம் இயற்கை அப்படிங்கிறத அவர் உள்வாங்கி இருந்தார். அப்படி அந்த அன்னைக்கு உடலெல்லாம் வேர்த்து இன்று நம்மளுடைய கடைசி நாளாக இருக்கும் அப்படின்னு ஒரு மனிதன் நினச்சா, அவன் மனசில் யாருடைய முகம் ஞாபகம் வருதோ அவன் தான் அவன் வாழ்நாளில் மிகச்சிறந்த ஒரு மனிதனாக இருப்பான் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். அந்த மாதிரி வேலுப்பிரபாகர் சார் இன்றைக்கி நம்ம உயிர் போகிறோம் அப்படின்னு அவர் நினச்சி அந்த ஹார்ட் அட்டாக் வந்த நிமிடத்தில் அவர் ஃபோன் பண்ணது பாடகர் ஆதிக்குரலோன் அந்தோணிதாசன் அவர்களுக்கு தான். உடனடியாக ஃபோன் பண்ணி எனக்கு நெஞ்சு வலிக்குதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்த நிமிடமே இவர் போய் வந்து அவரை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டாரு. அந்த ஒரு மாபெரும் மனிதனாக அவர் மனசில் நின்றதுனால தான் அவர் ஞாபகம் வந்து அவருக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு. அவருடைய நினைவுகளை, அவர் கூட பழகின அந்த நினைவுகளை அந்தோணிதாசன் அவர்கள் வந்து உங்ககிட்ட பகிர்ந்துக்குவார். என்ன பேசுகிறேன்னு தெரியல, எனக்கு கண்ணீர் தான் வருது. ஐயாவோட அந்த நாள்லேருந்து இந்த நாள் வரைக்கும் எல்லா வகையிலையும் பயணித்தவங்க நிறைய பேர் இங்கே இருக்கிறீங்க. என்னோடய பயணம் சின்னது தான். கரெக்டாக 2 வருஷம் 4.5 மாதம் ஆகுது ஐயாவோட நான் பழக ஆரம்பித்து. அதுக்கு முன்னாடி நான் ஐயாவுடைய ரசிகன். நாளைய மனிதன் படம் வந்திருக்கப்போ எங்கள் வீட்டில் நான் உண்டியால் உடைச்சி, எங்கள் அம்மா கட்டடத்து வேலை பார்த்துட்டு வந்து சேர்த்து வச்சுருந்த உண்டியால் உடைச்சிட்டு தஞ்சாவூர் திருவள்ளுவர் தியேட்டரில் போய் அந்த படத்தை பார்த்துட்டு கிட்டத்தட்ட இது வரைக்கும் கூட அந்த படத்தை நினச்சினா எனக்கு பயமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு படத்தை நான் பார்த்து அப்போ தான் ஐயாவோட பேரை நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்கப்புறம் அவங்க சொன்னது மாதிரி பாகம் 2ன்னு அதில் வந்துச்சு, அதிசய மனிதன். அதையும் நான் எப்போ வரணும் வெயிட் பண்ணி பார்த்து அப்படி தீவிர ரசிகனானவன். அவரை எப்பாச்சும் ஒரு முறை நான் பார்க்கணும் அப்படின்னு நான் சினிமாவுக்கு வருவேன்னு நினைக்கல. நான் இருந்தது கரகாட்ட கலையில். நான் இவ்வளோ தூரம் வந்துட்டு ஐயாவை எப்படியாச்சும் நான் பார்க்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது என்னோட கூட இருக்கிற தம்பி மூர்த்தி தான் அடிக்கடி சொல்லுவாப்புல, நான் ஐயாவை அடிக்கடி பார்ப்பேன், ஐயாவோட தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னாப்புல. என்னை ஒரு முறை ஐயாட்ட கொண்டே காட்டி விடு மூர்த்தி அப்படின்னு சொன்னேன். அப்போ ஐயா அந்த சிங்கப்பூர் டீ கடைக்கு ஏத்தாப்புல சந்தில் உள்ளற ஒரு சின்ன ஒரு இதில் இருந்தாங்க. அப்போ தான் அங்கே போய் ஐயாவை முதல்ல பார்க்குறேன். அன்னைக்கு ஆரம்பித்த பழக்கம். எங்கள் அப்பா தான் இறந்துருந்தாங்க. இது நாள் வரைக்கும் எனக்கு ஒரு அப்பாவா, ஒரு அண்ணனா, ஒரு வழிகாட்டியா, ஒரு ஆசானா, ஒரு நண்பரா
என்னோட ரொம்ப பயணிச்சிருக்கிறாங்க ஐயா. ஒரு நாளைக்கு நாங்கள் 3 வேளை சந்திப்போம். காலை மதியம் இரவு 3 வேளையுமே சந்திப்போம். முழுசாக கூட நாங்கள் இருப்போம். ஆனால் அவர் அதுக்கு ஒத்துக்க மாட்டார். ஏன்னா ஐயாட்ட இருக்கிற நிறையா பண்புகளில் ஒரு பண்பு என்கிட்ட இருக்குது. அது என்ன பண்புனா அம்மாவை பார்த்துக்கிறது. ஐயாவுக்கு அம்மானா உயிர், அந்த அம்மாவுக்கு ஐயானா உயிர். நேற்று கூட நான் போய் பார்த்தேன். இந்த ரவி சார் இருந்தாங்க. நான் இங்கேருந்து போகிறேன், அம்மாவோட அழுகு சார் இருக்குது. எங்கே சார் அம்மான்னு கேட்குறேன். ஐயா உட்காந்துருக்க ரூமில் ஃபோட்டோக்கு முன்னாடி உட்காந்து அழுதுட்டுருக்காங்க. எனக்கு அழுகு வந்துருச்சு. இந்த நிலை யாருக்குமே வரக்கூடாது. அந்த அம்மாவை நான் செத்து அவர் இருந்திருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அழுகை தவிர அவர் ஒன்றுமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு ஐயா எல்லாருக்கிட்டேயும் எத்தனை விதமாக அப்படி நீங்கள் சொல்கிறீங்க, அப்போ அதை சாதிச்சிருக்காங்க இதை சாதிச்சிருக்காங்க அப்படின்னு ஐயா என்கிட்ட பழகும்போது அன்பை தவிர வேறு ஒன்றுமே இல்லை. அந்த அன்பு தான் எனக்கும் அவருக்கும் ஒரு அடித்தளமாக இது வரைக்கும் இருந்துச்சு. பேச்சே வரல, அந்தளவுக்கு ஐயா என்னோட பழகிருக்கிறாங்க. எனக்கு என் வீட்டுக்கு வர்றப்பெல்லாம் என் குடும்பத்தில் ஒருத்தராக, என் பேரம்பேத்திகள் அவர் பேரம்பேத்திகளா, என் பிள்ளைகள் அவர் பிள்ளைகளாக தான் பார்ப்பாங்க. எந்த நேரம் வரும்போது பழங்களோட தான் வருவாங்க. அவர் கூட எனக்கு அவ்வளோ ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க. நான் கெஞ்சுவேன், ஐயா வாங்கய்யா நான் ஒரே ஒரு ட்ரெஸ் உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன்னு. இல்லைங்கய்யான்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஆதி விதைங்கய்யா அப்படின்னு என்னை அடிக்கடி ஊக்கம் கொடுத்துக்கிட்டே இருப்பார். நிறையா துன்பத்தில் நான் தோழுவேன். ஒரு 20 குடும்பத்தை வச்சு கட்டி ஆண்டுகிட்டு இருக்கேன், கஷ்டமாக இருக்கையா அப்படின்னு சொல்லுவேன். எனக்கு அடிக்கடி தைரியம் சொல்லுவார் ஐயா. ஐயாவுடைய ஒரே ஒரு ஆசை என்னால் நிறைவேற்ற முடியல. எப்படியாச்சும் இந்த பாட்டை வந்து நீங்கள் உங்கள் குரலில் நான் கேட்கணுன்னு ஆசைப்பட்டாங்க. நான் ஐயா அந்த பாட்டை வந்து இசையமைச்சிருக்கிறவங்க ஐயா இசைஞானி ஐயா இசையமைச்சிருக்காங்க, மலேசியா ஐயா பாடியிருக்காங்க. அதை நான் பாடணும்னா அது அனுமதி அவங்கள்ட்ட வாங்கணுமே அப்படின்னு நான் கேட்டேன். கண்டிப்பாக நான் வந்து அதை அனுமதி வாங்கி தந்து நீங்கள் அந்த பாட்டை கண்டிப்பாக நீங்கள் மறுபடி அந்த மியூசிக்லேயே பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் தனியாக மியூசிக் பண்ணாலும் சரி அப்படின்னு என்கிட்ட வந்து கேட்டாங்க. அதுதான் என்னால் முடியாமல் போச்சு வாழ்க்கையில். அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு மனுஷனை, ஒரு ஆளுமையை எப்படி இனிமேல் என் வாழ்க்கையில் கிடைக்க போகுதுன்னு தெரியல. ஐயாவுடைய ஆசி எப்போதும் என்னோட இருக்கணும், நம்மளோட இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். இப்போ உள்ள தலைமுறைக்கும் பின்னாடி உள்ள தலைமுறைக்கும் ஐயா பெரியாருன்னா ஐயாவோட மகன் தான் ஞாபகத்துக்கு வரும். அந்த அளவுக்கு சாதனைகளை செஞ்ச ஐயா என்றைக்கும் நம்மளுக்கு வழிகாட்டியாக இருப்பார்னு நான் நம்புகிறேன். இந்த இடத்துல எனக்கு அதிகமாக பேசுகிறதுக்கு வார்த்தை வரல. ஐயாவோட கடைசி காலத்தில் இருந்து இது நாள் வரைக்கும் அவருக்கு தேவையானது அனைத்தையும் பக்கத்தில் இருந்து பண்ண எல்லாருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஐயாவோட ஒரு மகனாக நான் இருந்து ஐயாவோட குடும்பத்தில் உள்ள எல்லாருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஐயா வந்து டக்குன்னு போய் யார்ட்டையுமே கேட்கவே மாட்டார் எதுவுமே. நான் கூட சொல்லுவேன், ஐயா நீங்கள் போய் கேட்க வேண்டியது நாங்கள் எல்லாருக்கும் இல்லை அப்படின்னு ஒரு மாதிரி எதுவுமே. நீங்கள் ஒருத்தவங்க சொன்னாங்க அவர்கிட்ட காசு இல்லாட்டாலும் இன்னொருத்தட்ட காசு வாங்கி கூட கொடுப்பாங்க அப்படின்னு. சொன்ன மாதிரி நான் ஒரு ரெக்கார்டிங் போயிட்டுருக்கிறேன். என்னோட தான் பேசிட்டு போகிறாங்க. நானும் தம்பி மூர்த்தியும் போகிற ரெக்கார்டிங்க்கு அவங்க முடிச்சுட்டு வெளியில் வரோம். ஃபோன் பண்ணுறாங்க, ஐயா எங்கே இருக்கிறீங்கன்னு. எப்போவுமே ஃபோன் பண்ணும்போது ஒரு சாதாரணமாக பண்ணுவாங்க. அன்னைக்கு பேசும்போது ஏதோ ஒன்று ஒரு அழுத்தம் எனக்கு தெரிஞ்சு. என்னங்கய்யான்னு கேட்டேன். வாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒரு அரை மணி நேரம் ஆகுங்கன்னு சொன்னேன். வந்துக்கிட்டே இருக்கிற மறுபடியும் ஃபோன் வந்துச்சு. ஃபோன் வந்தோடனே மூர்த்தி நான் வீட்டுக்கு போகிறேன், நீ இந்த பைக் எடுத்துகிட்டு போய் ஐயா போய் கூட்டிகிட்டு வா, இல்லாட்டா ஊசி போடுவோன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கிறேன். அங்கே மனோசார் வீட்டுக்கிட்ட போகும்போது மனசு கேட்கல. சரி வண்டியை திருப்புங்க அங்கேயே கொண்டு போயிடுவோம் அப்படின்னு போனால் அம்மா மடியில் படுத்துருக்குறாங்க. வேர்த்து ஓடுது. அம்மா சேலை வச்சு தொடச்சிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கிறாங்க. ஒன்றுமே புரியலை. உடனே நான் மூர்த்திக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். உண்மையிலே அவர் ஆஸ்பத்திரியிலேருந்து வந்து இது வரைக்கும் நான் இருந்து பக்கத்தில் இருந்து பார்த்துக்க முடியலை. ஏன்னா எனக்கும் என் ஊர் தஞ்சாவூர், என் குடும்பத்தில் எல்லாம் முடியாமல் இருக்காங்க. இல்லைன்னா நான் ஐயாவோட கடைசி வரைக்கும் இருந்திருப்பேன். அந்த நேரத்தில் அதுலேருந்து இது வரைக்கும் மூர்த்தியாக இருக்கட்டும், ஜெகதீஷ் ஐயா இருக்கட்டும், சாராக இருக்கட்டும், குடும்பத்தினர்கள் எல்லாமே ஐயாவுக்கு எந்த குறையெல்லாம் நல்லபடியாக பார்த்துக்கிட்டாங்க. அவங்க எல்லாருக்கும் இந்த வேளை நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் கேசட்டில் தான் பாட முடியல. இந்த மேடையில் ஐயா ஆசைப்பட்டது மாதிரி ஒரே ஒரு பல்லவி ஒரு சரணம் மட்டும் நான் பாடலான்னு ஆசைப்பட்றேன். உங்களுடைய வேண்டுதலோட, உங்களுடைய அனுமதியோட. பாரதமே புண்ணியத்தின் பூமியடா, இங்கே பிறந்தவங்க எல்லோருமே பாவியடா. ஊரிலே உலகத்திலே உனக்கும் எனக்கும் மத்தியிலே எத்தனை சாமியடா. அட காட்டிலே மேட்டிலே மலையிலே மடுவிலே அதுக்காக எத்தனை கோவிலடா. இருந்தாலும் அப்ப என்ன இப்ப என்ன, எப்பவுமே ஏழைக்குத்தான் விடியலடா. அறிவிருந்தா கொஞ்சம் யோசிச்சு பாரு மனுஷ ஜென்மமே. ஹே அறிவிருந்தா கொஞ்சம் யோசிச்சு பாரு மனுஷ ஜென்மமே.
அட கடவுளும் மதங்களும் சாதியும் மனுஷனை பிரிக்குதடா, இந்த மனுஷனின் மூளைய பக்தி என்னும் கரையா நரிக்குதடா. மனுஷனுக்கு பிரச்சனையா, சாமிக்கு மட்டும் அர்ச்சனையா, அறிவிருந்தா கொஞ்சம் யோசிச்சு பாரு மனுஷ ஜென்மமே. அறிவிருந்தா கொஞ்சம் யோசிச்சு பாரு மனுஷ ஜென்மமே. கல்லுக்குள்ள இருக்கா மண்ணுக்குள்ள இருக்கா, கண்டவங்க இருந்தா வாங்கடா. மூளைக்கட்ட மனுஷன் வேலை வட்டி மறந்து சாமி கண்டு பிடிச்சா பாங்கடா. அடனசமா கடவுள் பக்தி இல்ல மனுஷன் ஏழைய வதைக்கலாமா, அவன் உழைப்ப இவனு தனித்த சுரண்டி வயிற்றில் அடிக்கலாமா. அட ஊற அடிக்கிறவன் காக்கா பிடிக்கிறவன் பூஜை நடத்துறது எதுக்காக? எந்த கடவுளுக்கும் லஞ்சம் கொடுத்து புட்டா கண்டுக்காம விட்டுடுமா அதுக்காக? இதெல்லாம் ஐயா நினச்சது. நான் இசையோட பாடணும்னு ஆசைப்பட்டேன். ஐயாவோட இந்த படத்திறப்பு விழாவில் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு நான் எல்லாத்துக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வீர வணக்கம் ஐயா வேலுப்பிரபாரன் ஐயா அவர்களுக்கு நன்றிங்க. மட்டைகளை உடைக்கும் சண்டைகளை மண்டைகளை உடைக்கும் சண்டைகளை வளர்த்தா மனுஷனின் போல பேசுவாயிலே. ஓ தாத்தா படித்த மந்திரத்தில் இருந்து மரமு முளைச்சு வருமா, அடியாத்தா உனக்கு வெப்பிலை அடிச்சா வாழும் வரமும் கிடைச்சி விடுமா. கஷ்டம் ஏதுமின்றி டெஸ்டில் டூப்பில் ஒரு பாப்பா பிறந்ததுங்க அதிசயமா. நித்தம் அரச மரம் சுத்தி வருவதில் அக்கா உனக்கு ஒரு பிள்ளை வருமா. அறிவிருந்தா கொஞ்சம் யோசிச்சு பாரு மனுஷ ஜென்மமே. அறிவிருந்தா கொஞ்சம் யோசிச்சு பாரு மனுஷ ஜென்மமே. அட கடவுளும் மதங்களும் சாதியும் மனுஷனை பிரிக்குதடா, இந்த மனுஷனின் மூளைய பக்தி என்னும் கரையா நரிக்குதடா. மனுஷனுக்கு பிரச்சனையா, சாமிக்கு மட்டும் அர்ச்சனையா. அவர்களுக்கு மிக்க நன்றி. குறிப்பாக வேலுப்பிரபாகரன் சாருடைய எல்லா கருத்துக்களையுமே இங்கே காட்சி வடிவமாக மாற்றுறதுல தான் ஒரு பெரிய சிக்கலே இருந்துச்சு. எங்கிட்டையுமே அவர் சொன்னது என்னென்னா, எப்பெல்லாம் என்னென்ன கருத்துக்கள்லாம் அவங்களுக்கு தோணுதோ அதையெல்லாம் காட்சியாக மாற்றுறதுக்கு நடுவில் இருக்கிற ஒரே ஒரு விஷயம் காசு. எப்பெல்லாம் அவருக்கு காசு பிரச்சனை வருதோ அப்போல்லாம் ஓடி வந்து கை கொடுக்குறவர்னு எனக்கு அறிமுகப்படுத்தினவர் சிட்டி பாபா அவர்கள். அவரை பற்றி ஒரு சில வார்த்தைகள் பேசணுன்னு ரொம்ப அன்போட கூப்பிட்றேன். கொஞ்சம் சீக்கிரமாக. அந்த பகுதியிலெல்லாம் வந்து இந்த பெரியார் இது பற்றி அந்த அளவுக்கு விழிப்புணர்வே இருக்காது. நானும் கடவுள் புரட்சிக்காரன் இந்த படங்கள்லாம் எங்கள் ஊர் தியேட்டரில் பார்த்து அவர் மேலே ரொம்ப ஒரு பெரியாருடைய கருத்துக்கள் மேலே பெரியாரை பற்றி தெரிஞ்சுக்கின்னு இந்த அளவுக்கு ஒரு உள்வாங்கி அவருடைய கடைசி படம் இப்போ பண்ணியிருக்க படத்துக்கு என்னால் முடிஞ்சு அப்பப்போ பண்ணி ஒரு படம் பண்ணுற நிலைமைக்கு வந்தேன். ஆக்சுவலி சொல்லணும்னா அப்பப்போ முடிஞ்சளவு கூட, அதாவது ஒரு நாளைக்கு ஒரு 10,000 ரூபா சொல்லுவார். ஆனால் அந்த அவுட்புட் பார்த்தா 1 lakh rupees லெவலில் இருக்கும். அந்தளவுக்கு எடுப்பார். அந்தளவுக்கு ஒரு பெரிய டெக்னீஷியன் அவர் கடைசி போன மாதக்கிட்ட நான் சார் 2 பேரும் போயிட்டு இளையராஜா சாரையும் பார்த்துட்டு வந்தேன் சார். அவர் 2 பாட்டு ஆல்ரெடி 2 பாட்டு பண்ணியிருக்காரு அவர். சரி, இந்த RR ஒர்க்கெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பேசும்போது அடுத்த மாதம் ஒரு இசை வெளியீட்டு விழாவும் பண்ணலான்னு தான் முடிவு பண்ணியிருந்தோம். அதுக்குள்ளே இது போல் ஆயிடுச்சு. இது மேலே என்ன பேசுறதுன்னு தெரில. ஏன்னா ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி இருந்தேன். கடந்த ஒரு 7-8 வருஷமாக தினமும் ஒரு முறை இல்லை 2 முறை பேசுவோம். இது போல் ஆயிடுச்சு. மிகவும் வருத்தமான விஷயம். ஐயாவுக்கு வீர வணக்கம். நன்றி. மேடையில் பேசுவார், யூடியூப்பில் பேசுவார், காரில் போகும்போது பேசுவார், ஃபோனில் பேசுவார், தூக்கத்தில் கூட பேசிகிட்டே தான் இருந்திருப்பார், என்னவோ தெரியல. அப்படி வாழ்நாள் முழுக்க தன்னுடைய கருத்தை பேசியே தன்னுடைய இறுதி மூச்சு வரைக்கும் பேசிக்கிட்டே இருந்த ஒரு அண்ணனுடைய தம்பி எனக்கு பேச வராதுன்னு சொல்கிறத ஏற்றுக்கவே முடியாது. ராஜா சார் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் பேசி ஆகணும். அவருடைய இது வரைக்கும் எந்த மேடையிலும் பேசலைன்னா கூட வேலுப்பிரபாகர் சாரோட இந்த நினைவேந்தல் அவருக்கு தொடக்கமாக இருக்கணும் அப்படின்னு அவர் ஒரு சில வார்த்தைகள் பேசுறதுக்காக அன்போடு அழைக்கிறோம். மற்றும் தலைவர்கள் எல்லாருக்குமே
ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா அவங்களோட பிஸி ஷெட்யூலில் வேலு பிரபாகரன் அப்படின்ற ஒரு மாபெரும் ஒரு புரட்சியாளரை சாரி, இது என்னோட முதல் மேடை. நான் திருப்பி சொன்னேன் வேண்டாம்னு சொல்லிட்டு. அதான் ஓகே. ஸோ அதனால் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஒரு கட்டத்தில் அதாவது நான் நினைப்பேன், அதாவது அவர் ஒரு பெரிய டெக்னீஷியன், அவர்கிட்ட தான் நான் கடவுள் படத்தில் ஒர்க் பண்ணேன், கேமராமேனாக ஒர்க் பண்ணேன், அதுக்கப்புறம் கதை சார்கிட்ட ஒர்க் பண்ணேன். ஆனால் அப்போ நான் நிறைய டெக்னீஷியனை பார்த்துருக்கேன். ஆனால் எல்லாருமே ஒரு சின்ன விஷயத்த ரொம்ப பெருசாக அதை செஞ்சு, ஆனால் அதை அவுட்புட் பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக தான் இருக்கும். ஆனால் இவர் ரொம்ப சாதாரணமாக சில விஷயங்களை செய்வார், அது அவுட்புட் ரொம்ப பெருசாக இருக்கும். அப்போ நான் சொல்லுவேன், ஏன் இந்த கடவுள் மறுப்பு, இல்லை இது நீ ஒரு டெக்னீஷியனா, இல்லை நீ ஒரு டைரக்டரா, வேறு ஃபிலிம்ஸ் பண்ணலாம். ஏன்னா அந்த காலகட்டத்தில் இவரோட சேர்ந்து இருந்த நண்பர்கள் பல பேர் கோடிக்கணக்கிலையோ லட்சங்கள்லையோ வந்து அவங்க ஏர்ன் பண்ணிட்டு இருந்த டைமில் எனக்கும் அவருக்கும் அதுதான் ஒரு கான்ஃப்ளிக்டாகவே இருந்தது. நீங்கள் ஆனால் அவர் எப்பவுமே என்ன சொல்வாருன்னா, நான் செய்யலைன்னா வேறு யார் செய்வா, இதை நான் செய்யலைன்னா யார் செய்வா அப்படின்றது தான் அவரோட ஒரே இதுவாக இருந்தது. பணம்ன்றது யார் வேணால் சம்பாதிக்கலாம், ஆனால் இந்த கருத்தை சொல்கிறதுக்கு நான் மட்டும்தான்டா இதை நான் ஃபிலிமில் எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்றத கடைசி வரைக்கும் அவர் ரொம்ப ஆணித்தரமாக இருந்தார். இந்த லாஸ்ட் அவர் அதாவது ஹாஸ்பிட்டலில் இருந்த இந்த 10 நாள் வந்து நாங்கள் எல்லாருமே ஒன்றா பயணித்தோம் அவரோட, அதை டே நைட் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு அந்த மாதிரி. அப்போ அந்த 10 நாளும் அவரோட டிஸ்கஷன் எல்லாமே ஃபிலிம் பற்றி தான் இருந்தது. ஃபிலிம் பற்றி, இல்லை நான் அடுத்து என்ன பண்ணுவோம், நான் வந்து இந்த தாடி ஷேவ் பண்ணோம், இதை ட்ரிம் பண்ணிவிடு அப்படின்னு சொன்னப்போ கூட, முடித்த உடனே இப்போ ஷூட்டிங் போனோம். அந்த லாஸ்ட்டாக வந்து ஒரு சொர்க்கத்தில் பெரியார் அப்படின்னு சொல்லிட்டு, சொர்க்கலோகத்தில் பெரியார்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் ஐடியா பண்ணி, இதை நம்ம இப்போ உடனே ஷூட்டிங் போனோம், இது பண்ணால் தான் அது கரெக்டாக இருக்கும். அது ஹார்ட் அட்டாக் முன்னாடி வரைக்கும் அதுதான் பேசிட்டு இருந்தது. ஆனால் அந்த ஆஸ்பத்திரியில் இருந்த அந்த 10 நாளும் அதை பற்றி தான் அவர் பேசிட்டு, அதை அப்படி எடுக்கணும், அது இந்த ராஜ்குமார் கிட்ட அது பேசியிருக்கேன் பாரு, அந்த பேக்ரவுண்ட் பாரு. ராஜ்குமாரும் அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கப்ப டெய்லி ஒன்று அனுப்புவாப்ல, சார் இந்த பேக்ரவுண்ட் ஓகேவா, இதுதான் அவரோட, இது எங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு ரொம்ப மன நிறைவாக இருந்தது. அதாவது அவருக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, அதாவது ஓகே இனி நம்ம வெளியே வர மாட்டோம். ஆனாலும் லாஸ்ட் மினிட் வரைக்கும் அந்த படம், அந்த கடவுள் மறுப்பு இல்லை அதை பற்றி தான் அவர் சிந்திச்சிருந்தார். அப்படி ஒரு அண்ணனை நாங்கள் பெற்றதுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு. ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ. இருக்கிறேன். இதை இன்று ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் நாளை ஒரு நாள் ஏற்றுக்கொள்ளும் நிலை வரும். குடியரசு இதழை நானே எழுதி, நானே படித்து, நானே அச்சிட்டு, நானே எழுதி, நானே படித்து கொள்ளும் நிலைக்கு போனாலும் அதை வெளியிட வேண்டியது என்னுடைய கடமை அப்படின்னு சொல்லுவார். வேலு பிரபாகர் சாரும் அதே மாதிரி தான். அவருடைய படங்கள் என்ன மாதிரியான பணத்தை சம்பாதிக்குது, என்ன மாதிரியான லட்சங்களை கோடிகளை சம்பாதிக்குதான்லாம் அவர் கவலையே படலை. இதை சொல்ல வேண்டிய இடத்துல ராஜா சார் சொன்ன மாதிரி இதை சொல்ல வேண்டிய இடத்தில் நான் தான் இருக்கிறேன். நான் சொல்லனா வேறு யார் சொல்ல போகிறாங்கிற ஒரே நோக்கத்தில் தான் அவருடைய பயணம் இருந்துச்சு. அவர் என்னத்தை சம்பாதிச்சாரு அப்படின்னு ராஜா சார் சொன்னார். இத்தனை பேர் சம்பாதிச்சிருக்காரு, நாங்கள்லாம் இருக்கோம், தொடர்ந்து அவருடைய வெகுமானமாக நாங்கள்லாம் பேசிக்கிட்டே இருப்போம் அப்படிங்கிறதையும் ராஜா சாருக்கு தெரிவிச்சுக்கிறோம். இறுதியாக சத்யராஜ் சார் பேசுகிறதுக்கு முன்னாடி அர்ஜுன் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் இந்த இடத்துல பேசினா ரொம்ப நிறைவாக இருக்கும். அப்படிங்கிறனால கொஞ்சம் குறுகிய உரையா சீக்கிரமாக. கடைசி நேரத்தில் அவர் வந்து தம்பி மகன், ராஜா சாருடைய மகன், வேலுப்பிரபார் சாருடைய தம்பி மகன், அவருக்கு வந்து ரொம்ப முக்கியமான அடுத்த தன்னுடைய கனவுகளை கையில் எடுத்துக்கொண்டு செல்லக்கூடிய ஒரு நபராக கவனித்த ஒரு முக்கியமான நபர். அவர் ஒரு சில விஷயங்கள் பேசலாம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அர்ஜுன் வேலு. பெரியப்பாவோட நான் ஃப்ரெண்ட்லி ஆனது வந்து இந்த பாஸ்ட் 3 இயர்ஸில் தான். நான் வந்து அதுக்கு முன்னாடி டெல்லியில் படிச்சுட்டு இருந்தேன். இங்கே வந்த உடனே பாட்டி வீட்டுக்கு அடிக்க போவோம். நானும் அப்பா வந்து ஸ்கூட்டியில் போயிடுவோம். அவர் வந்து ஒரு லுங்கி கட்டிக்கிட்டு பயங்கரமாக இருப்பார். அவர் வந்து அந்த ரூம் நின்று நானும் பாட்டியும் பேசும்போது சடனாக வருவார். ஒரு சடன் என்ட்ரி, அவர் ஒரு பயங்கர ஆரான்னு சொல்லுவோம். ஒரு மனிதன் வந்து ஒரு எனர்ஜி ஓட ட்ராவல் பண்ணுவாங்க. அது வந்து ரொம்ப கம்மி பேர்கிட்ட இருக்கும். எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா அப்பா கிட்ட இருக்கும். ஆனால் அவரை மீட் பண்ணும்போது எவ்ரி டைம் ஐ மீட் ஹிம், நம்ம இன்னும் பெட்டராக ஆகணும். அவர் அப்ரிஷியேட் பண்ணுவார் சில விஷயம் எல்லாம். நான் வெயிட்டு போடுறது, ஒரு மாதிரி ஜிம் போகிறது, இல்லைனா பேசுறது, அவர் அப்ரிஷியேட் பண்ணும்போதெல்லாம் நெக்ஸ்ட் டைம்
இன்னும் பெட்டராக பண்ணோம், இன்னும் நெக்ஸ்ட் லெவல். இவர் வந்து ஏன்னா வீட்டில் அம்மா அப்பா அப்ரிஷியேட் பண்ணுறது, மற்றவங்க அப்ரிஷியேட் பண்ணுறது ஒரு லெவலாக இருந்தாலும் அவர் அப்ரிஷியேட் பண்ணுறது மட்டும்தான் நம்மளுக்கு தனியாக தெரியும். தட்ஸ் வாட் ஐ ரியலைஸ்ட் இந்த 3 இயர்ஸில். அதுக்கு முன்னாடி நான் சின்ன பையன், அவரோட ரொம்ப ரேராக தான் சித்தூர் வந்தால் தான் நானும் அவரும் அப்பா லைக் எங்காவது பேசுறது. ஆனால் இந்த 3 இயர்ஸில் அவர் வந்து எனக்கு நிறைய விஷயம் கற்றுக் கொடுத்தாரு. அதில் ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என் லைஃப்பில் யாருமே சொல்லாத புக்ஸ் பற்றி. ஏன்னா இப்போல்லாம் லைக் ஃபோன் வந்தனால நோபடி டாக்ஸ் அபவுட் ரீடிங். ஆனால் அவர் எனக்கு சொன்ன லியோ டால்ஸ்டாய் பற்றி சொன்னாங்க. லைக் சொன்னது எப்போனா கரெக்டாக இட்ஸ் அவர் ஹாஸ்பிட்டலில் இருந்த செகண்ட் டே அந்த ஐவி எல்லாம் கொடுக்கும்போது, நீ வந்து புக் படிக்கடா, புக்ஸ் மட்டும்தான்டா உன்னை சேவ் பண்ணும் இந்த உலகத்தில், பணம் இதெல்லாமே இருக்கும் போயிடும், உங்ககிட்ட இருக்கிறது உன் நாலேஜ் மட்டும்தான். அது எப்படின்னா ஆளுங்கக்கிட்ட பேசுறது ஒரு 10%. ஆனால் ஒரு புக்கு படித்தா இட்ஸ் லைக் மீட்டிங் 100 நியூ பீப்புள். ஒரு புக் அவர் சொல்கிற புக்கெல்லாம் இப்போ யாருமே அதை பற்றி பேசுகிறதே இல்லை. இப்போ எல்லாருமே ஒரு மாதிரி நெட்ஃப்ளிக்ஸ் பார்த்தே ஃபிலிம் மேக்கிங் நினைக்கிறாங்க, ஒரு வெப் சீரிஸ் பார்த்த உடனே ஒரு 10 ஐடியாவோட வராங்க. ஆனால் அவர் மாதிரி அவர் எவ்வளோ புக் படித்தாரு கூட தெரியாது. அவர் சொன்ன உடனே நான் ஒரு புக் படித்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ளேயே அவர் அவர் பாஸ் ஆகிட்டாரு. அது மட்டும்தான் எனக்கு ரொம்ப சேடாக இருந்தது. ஏன்னா அவரோட டிஸ்கஸ் பண்ணும்போது தான் ஒரு ரியலான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு மேனோட டிஸ்கஸ் பண்ணுற ஃபீலிங்கே வரும். நானும் அப்பா எப்படின்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லி. ஸோ அவரு கொடுக்குற அவுட்புட் எல்லாமே மோஸ்ட்லி எனக்கு சப்போர்ட்டிவாக தான் இருக்கும். ஆனால் அவரு கொடுக்குறது தான் ஒரு மாதிரி இன்டெலெக்சுவலாக இருக்கும். அவர் சொல்கிற புக்காக இருக்கட்டும். அவர் வந்து கடைசியாக இன்னொரு விஷயம் சொன்னாங்க, பொண்ணுங்க கிட்ட ரொம்ப சேஃபாகிடுறான்னு. அது வந்து அவரோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்கலாம். ஆனால் அவர் சொல்லும் போது தான் எனக்கு ரொம்ப ஹிட் ஆச்சு. அது மீதி யார் சொன்னாலும் இவங்க இப்படி தானே, ஆனால் அவர் சொல்லும் போது தான் ஐ ரியலைஸ்ட் ஹவு இம்பார்ட்டண்ட் ரோல் அ உமன் பிளேஸ் இன் அ மேன்ஸ் லைஃப். ஸோ அது ரொம்ப ஹிட் ஆச்சு எனக்கு. அது அவர் கொடுத்த புக்ஸ் அது மட்டும்தான் இருக்குது. அதுக்கப்புறமா அப்படியே அப்பா வந்து ஒரு காமெடி பண்ணார். அவர் அவர் வந்து அக்கௌண்ட்ஸ் படிக்கிறதுக்கு போயிட்டார் காலேஜில். பெரிய அப்பா தான் அவர் விஸ்காமில் சேர்த்து விட்டு இதாண்டா நீ பண்ணோன்னு சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்யூ பெரியப்பாவுக்கு. ஏன்னா எங்களோட வாழ்க்கையே ஒரு மாதிரி ரொம்ப பெரிய டேர்ன் எடுத்தது அதுதான். நான் வந்து அப்பாவே ஒரு பயங்கர ஒரு டெக்னீஷியனாக பார்ப்பேன். அவருக்கு கற்றுக் கொடுத்தவர் எவ்வளோ பெரிய டெக்னீஷியனாக இருப்பாரோ ஐ கேன் ஒன்லி இமேஜின். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு மீ. அண்ட் எல்லாருக்குமே தேங்க்யூ இங்கே வந்ததுக்கு உங்கள் பிஸி டைம்லேருந்து. தேங்க்யூ. இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த நடிகரை சந்திக்க போகிறேன் விஜயா பார்க்கில். அவர் வந்து அப்போ வந்து சங்கர் படத்தில் கமிட் ஆகிருக்காரு, ஷாருக் கான் படம்லாம் பண்ணிகிட்ருக்காரு. அப்போது அவர்கிட்ட போய் நான் உட்கார்றேன். என்னை பார்த்ததுமே டைரக்டர், நான் ஃபோனில் பேசிட்டு போகிறேன், நான் போனதுமே இவன் தானே பேசினவன் அப்படிங்கிற மாதிரி தான் கொஞ்சம் பார்த்தார். அப்போவே கொஞ்சம் எனக்கு கருக்குன்னு இருந்துச்சு. நாங்கள் ஒரு படம் பண்ணுறோங்க, அதில் நீங்கள் வந்து ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணி கொடுக்கணும் ஒரு சாங்குக்கு அப்படின்னு நான் கேட்டேன். யாருங்க ப்ரொடியூசர் அப்படின்னார். நாங்களே தாங்க ப்ரொடியூசர் அப்படின்னு. அப்படியா அப்படின்னு கொஞ்சம் முகம் சுருங்குச்சு. போச்சுரா வரமாட்டார் அப்படின்னு முடிவு பண்ணேன். யாருங்களாம் நடிக்கிறாங்க, ஆர்டிஸ்ட் யாரெல்லாம் நடிக்கிறாங்க? இல்லைங்க உங்களை தவிர எல்லாருமே நியூ ஃபேஸ் தான் அப்படின்னு. அப்படியா அப்படின்னார். போச்சு, சுத்தமாக போச்சு, இவர் வரமாட்டார், கண்டிப்பாக வரமாட்டார். ஆனால் அந்த படத்துக்கு அவர் இருந்தால் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு வலிமையாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி நீங்கள் யாருக்கிட்டங்க ஒர்க் பண்ணீங்க அப்படின்னு கேட்டார். நான் வேலு பிரபாகர் சார்கிட்ட இருந்தேங்க. அப்படியா சரிங்க வரேங்க அப்படின்னு சொன்னார். அவர் தான் நம்ம புரட்சி தமிழன் சத்யராஜ் சார் அவர்கள். அதே விஷயத்தை தான் நாங்கள் பண்ணணும். எப்படி இப்போ அந்தோனிதாசன் அவர்கள் பாடினாரோ அதே வரிகளை, அதே சிந்தனையே வேறு வடிவங்கள். தீயா எழுந்து தீண்டாமை ஒழிப்போம், தீய மதங்களின் வேறு இருப்போம் அப்படின்ட்டு அதே வேலுப்பிரபாகர் சாகரோட சிந்தனை, அதே பெரியாரிய சிந்தனை தான் எனக்காக வந்து அவ்வளோ பெரிய ஒரு கேரக்டரில் நடித்து கொடுத்தாருன்னா நான் வேலுப்பிரபாகர் சார்கிட்ட ஒர்க் பண்ணேன் அப்படிங்கிற ஒரு சொல் சொன்னது தான். அதை வச்சே தெரிஞ்சுக்கலாம் அவர் வந்து வேலுப்பிரபாகர் சாரை எந்த அளவுக்கு மதிக்கிறார், எந்த அளவுக்கு உயர்வாக வச்சுருந்தார் அப்படின்னு. அவர்கிட்ட வேலை செஞ்ச ஒருத்தன் சோரம் போக மாட்டான், அவன் தப்பான படம் எடுக்க மாட்டான்னு நம்ப வைக்குதுன்னா அது வேலுப்பிரபாகர் சார் எனக்கு கொடுத்த பெரிய கிரீடம். அவருடைய நினைவுகளை புரட்சி தமிழன் சத்யராஜ் சார் அவர்கள் பேசினா ரொம்ப நல்லாயிருக்கும். வணக்கம் சார். வணக்கம். பெரியாரின் பெருந்தொண்டர்களுக்கும் எதிரே அமர்ந்திருக்கும் பெரியாரின் பெருந்தொண்டர்களுக்கும் என்னுடைய வணக்கம். எல்லாருக்கும் ஒரு சின்ன டவுட் வரும், எப்படி எல்லாரும் பெரியாருடைய பெருந்தொண்டர் ஆக முடியும் அப்படின்ட்டு. கையில் கயிறு கட்டி இருக்கிறவங்க கூட இருப்பாங்க,
அவங்களும் பெரியாரின் தொண்டர்கள் தான். ஏன்னா கடவுள் நம்பாமல் தான் கயிறு கட்டியிருக்காங்க. எனக்கு வந்து நம்ம ராஜ்குமார் பேசும்போது சொன்னார், வேலுப்பிரபாரனுடைய உதவியாளர்னு சொன்னோன்னு அவருக்கு நான் படம் நடித்து கொடுத்தேன் அப்படின்ட்டு. ஏன்னா நான் வந்து பெரிய அளவில் வேலுப்பிரபாரன் சாருக்கு வந்து நன்றி கடன் பட்டிருக்கேன். பொதுவாக பெரியாரிஸ்டுகள் வந்து சமூக மகிழ்ச்சிக்காக பாடுபடுறவங்க. பெரியாருடைய முக்கியமான குறிக்கோள் சமூக மகிழ்ச்சிக்காக பாடுபடுறவங்க. அவங்கெல்லாம் எப்போவுமே வந்து ஒரு பெரிய புரட்சிகரமான சிந்தனையோடு இருப்பாங்க. எனக்கு அந்த சமூக மகிழ்ச்சியில் அக்கறை இருக்குது. அதையும் தாண்டி தோழர் விடுதலை ராஜேந்திரன் அவர்கள் சொன்ன மாதிரி நான் எப்போவுமே ஜாலியாக இருக்கிறேன் அப்படின்னு பேசுவேன் மேடையில், பெரியாருடைய தொண்டனாக இருப்பதனால் மட்டுமே. ஏன்னா ஏன் இன்னைக்கு நான் வந்து அந்த ட்ராக் எடுத்து பேசணும்னு ஆசைப்படுறேன்னா, இன்னைக்கு யூடியூப்பு அங்கே இங்கே எங்கே பார்த்தாலும் மகிழ்ச்சியோடு இருப்பது எப்படி, இது சம்பந்தமான யூடியூப் வந்து எக்கச்சக்கமாக வந்துட்டு இருக்குது சோஷியல் மீடியாவில். அப்போ எல்லாருமே மகிழ்ச்சியை நோக்கி அலைகிறாங்க. நான் என்னுடைய தனிப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், நீங்கள் மகிழ்ச்சியோடு இருக்கணும்னா கடவுள் என்ற கற்பனை உட்பட எந்த விதமான மூட நம்பிக்கையும் இல்லாமல் இருந்தால்தான் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். சாஸ்திரம், சடங்கு, சம்பிரதாயம், எந்த பண்பாடு, கலாச்சார நாகரிகம் கூட எனக்கு உடன்பாடு இல்லைங்க. இன்னும் மனுஷன் கொண்டுகிட்டு இருக்கிறான். பாலஸ்தீனத்து மேலே குண்டு போட்டிருக்கிறேன். இன்னும் பண்பாடு, கலாச்சார நாகரிகம் எல்லாம் வளர்ந்துருச்சா? என்ன வந்து உடை அணிஞ்சிக்கிறது மட்டும்தான் பண்பாடு, கலாச்சார நாகரிகமா? என்னைக்கு ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை கொல்லாமல் இருக்கிறானோ அன்னைக்கு தான் பண்பாடு, கலாச்சார நாகரிகம் மலர்ந்ததாக அர்த்தம். அது வரைக்கும் அது மலர்ந்ததாக அர்த்தம் இல்லை. எனக்கு வந்து இங்கே இன்னொரு ஒரு விஷயம், நான் ஒரு 10 வயசுலேருந்து தீவிரமான மக்கள் தலைவர் எம்ஜிஆருடைய ரசிகர். அவருடைய படங்களில் எல்லாமே பகுத்தறிவு சிந்தனைகள் நிறையா இருக்கும். அவரும் கடவுளை பற்றி பாடியிருக்காரு. ஆனால் அவருடைய படங்களில் பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் போன்ற பாடகர்கள், வசன வரிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறையா வந்து இன்னும் சொல்லப்போனால் கம்யூனிஸ்ட் சிந்தனைகள் அதிகமாக இருக்குது. பொது உடைமை சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் அவருடைய படங்களில் நிறையா இருக்கும். அந்த வகையில் இவர் பெரிய தீவிரமான எம்ஜிஆர் ரசிகர். பிரபாரன் அது தெரியாது. அப்புறம் வந்து பக்காவாக அப்புறம் மாதிரியே நடிச்சு காட்டுவார் என்கிட்ட. அப்படி இருக்கையில் வந்து அதுலேருந்து விலையை வந்த நானுக்கு மிச்சம் மீறி இருந்த ஒரே ஐட்டம் வந்து இந்த கடவுள் அப்படிங்கிற ஒரு கற்பனை கருத்தியல் தான். அது ஒன்று தான் பெண்டிங்காக இருந்தது. அதுலேருந்து என்னை வெளியே கொண்டு வந்தவர் வேலுப்பிரபார் சார் தான். அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டம், எனக்கும் கூட கஷ்டங்கள் தனி மனித வாழ்க்கையில் எனக்கும் இருக்குது. பொருளாதார சார்ந்து இல்லை, அதெல்லாம் நல்லபடியாக இருக்கிற ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது நான் சொன்ன மாதிரி நம்ம தோழர் மாறன் அவர்கள் ப்ளூ சட்டை மாறன் சொன்ன மாதிரி அதெல்லாம் நேக்க நடந்துக்குவேன். இதுக்கே ஒரு வாய் தருக்கல, புரட்சி தமிழன்னு பேர் மட்டும் வச்சுருக்காரு. தயவுசெய்து அந்த பட்டத்துக்கு நான் எந்த வகையிலையும் தகுதியானவன் இல்லை. இனமுரசுங்கிறது கொஞ்சம் நியாயம். அந்த முரசும் கூட தொடர்ந்து கொட்டிக்கிட்டே இருக்காது. அப்பப்போ ஆஃப் பண்ணிக்குவேன். எங்கே ஆஃப் பண்ணணும் எங்கே கொட்டணும்னு தெரியும். இருந்தாலும் பெரியாரிய மேடைகளில் தொடர்ந்து வந்து நான் இந்த பக்கம் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுக்கான ஒரு முயற்சி தான் எப்போவுமே நடந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ பிக் பாக்கெட்னு ஒரு படம் என்னுடைய மிக நெருங்கிய நண்பர் பாலுன்னு சொல்லிட்டு அவர் நிறையா வெற்றி படங்கள் எடுத்திருக்காரு. சின்ன தம்பி அப்படி அந்த மாதிரி படங்கள் நிறையா விஜயகாந்தை வச்சு, சரத்குமார் வச்சு, என்ன வச்சு, பிரபு வச்சு எல்லாம் எடுத்திருக்காரு. அவர் பிக் பாக்கெட்னு ஒரு படம் எடுத்தார். அதில் வந்து GM குமார் தான் டைரக்டர். அநேகமாக கதிர் சாரெல்லாம் அதில் அசிஸ்டண்ட்டாக இருந்திருப்பீங்க இல்லையா? அதில் வந்து ஒரு லிவிங்ஸ்டன், விஸ்வம் எல்லாம் நீங்கள்லாம் அப்போ ஒரு மாடர்ன் டீம். அந்த புதுசாக பாக்யராஜ் சார்கிட்ட இருந்து வர்றவங்க அப்படிங்கிற ஒரு மாடர்ன் டீம் இருக்கும். ஆமாம், ஜீன்ஸு லூஸாக ஒரு ஜிப்பா, ஒரு ஜோல்னா போய் அது இருந்தால் ஆர்ட் ஃபிலிம் எடுக்கிறவங்க. அப்படி ஒரு காலகட்டம் இருந்தது. இந்த பிக் பாக்கெட் நடிக்கிறதுக்கு முன்னாடி இது பிக் பாக்கெட் 1988. 1987 அமெரிக்காவில் என் தங்கச்சி இருக்கிறாங்க. அங்கே போயிருந்தேன். அங்கே போயிட்டு சிகாகோவில் இருந்துட்டு நயாகரா வாட்டர் ஃபால்ஸுக்கு போகிற வழியில் ஒரு சின்ன கிராமம், இதாங்க தாமஸ் ஆல்வா எடிசன் பிறந்த ஊர் அப்படின்னாங்க. அதனால பார்த்துட்டு போகலாம், அவர் தான் சினிமாவை கண்டுபிடிச்சாங்க. அதில் இப்போ பெரிய கான்ட்ரவர்சி இருக்குது. அவர் கண்டுபிடிக்கல, லூயி பிரதர்ஸுங்கிறாங்க, என்னமோ ஒன்று. சரி, தாமஸ் ஆல்வா எடிசனுங்கிறது சினிமாவுக்கு வந்து ஒரு ஆரம்பித்து வச்சவர் அப்படிங்கிற முறையில் அவருடைய கிராமத்துக்கு போனால் ரொம்ப சின்ன கிராமம். அதில் அவருடைய கண்டுபிடிப்புகள் எல்லாம் இருக்குது. அவருடைய சிலை ஒன்று வச்சுருக்காங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு ஒரு நன்றியோடு பார்த்துட்டு, அப்பா நம்ம சோறுதிங்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அப்பா அப்படின்னு ஒரு சந்தோஷத்தில் நயாகரா போயிட்டு வந்தேன். இது 88 தான் இந்த பிக் பாக்கெட்டு வந்து கேமராவுக்கு வழக்கம் போட தேங்காய் சுற்றுனாங்க. சுற்றணுன்னு பிரபா சார் வந்து,
கொஞ்சம் தள்ளி நின்று சுற்றுங்கப்பா, புகை லென்ஸில் அடிச்சுட்டா படம் சரியாக வராதுப்பா அப்படின்னாரு. சரி எங்கடா ஒரு டைப்பாக பேசுகிறாருன்னு சொல்லிட்டு ஷார்ட்டுக்கு நடுவில் என்ன பிரபாகர் சார் அப்படின்னா, சார் கேமரா கண்டுபிடிச்சி தாமஸ் ஆல்வா எடிசன் பிறந்த ஊரில் தென்னை மரமே கிடையாது சார். அவன் கண்டுபிடிச்ச அனுப்புனா இங்கே வந்து தேங்காயை சுற்றுறாங்க சார். ஏதாச்சும் ஒரு ப்ளம்ஸோ பேரிக்காயோ ஆப்பிளோ சுற்றுனா நியாயமாக இருக்கு சார். எனக்கு போன வருஷம் தானே அந்த ஆள் பிறந்த ஊருக்கு போனோம், உண்மையிலேயே அங்கே தென்னை மரம் இல்லை. கரெக்டாக இவர் ஏதோ ஒரு விளையாட்டுக்கு சொல்லிக்கிறார். அதுக்கப்புறம் பிரபாகர் சார்கிட்ட உட்காந்து ஷூட்டிங்கு கேப்பில் வந்து இதை பற்றியெல்லாம் பேச ஆரம்பிக்கல. எனக்கு வந்து ஐயா பெரியாருடைய அவர் பேசுனது எல்லாம் தொகுப்பாக கடவுள்னு ஒரு சின்ன புஸ்தகம் ஐயா இருக்கு இல்லைங்களா, தலைப்பு கடவுள். அதனால தான் இந்த படத்துக்கு கடவுள்னு பேர் வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். கடவுள் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை எங்கிட்ட கொடுத்து நீங்கள் படித்து பாருங்கள் சத்யராஜ் சார், படித்து பார்த்துட்டு நீங்கள் என்னென்னு டிசைட் பண்ணுங்க அப்படின்னாரு. படித்து ஒரு 2-3 நாள் கொஞ்சம் குழப்பத்திலேயே இருந்தேன். என்ன நம்ம பிஸ்னஸ் பார்ட்னர் ஆச்சே கடவுள். இப்போ பல வருஷமாக எனக்கு பிஸ்னஸ் பார்ட்னர். பரீட்சையில் பாஸ் பண்ணால் மொட்டை அடிச்சிருக்கேன். அதில் வந்து சும்மா பாஸ் ஆனால் மருதமலை மட்டும், என்ன எங்கள் ஊருக்கு பக்கம் கோயம்புத்தூர்லேருந்து கொஞ்சம் டக்குன்னு போயிடலாம். 60 மார்க்கு மேலே வாங்கினா மருதமலை அண்டு பழனி, நிறைய வாங்கினா மருதமலை பழனி திருப்பதி, இப்படியெல்லாம் டீல் பேசியிருக்கிறோம். அப்போ நான் நடித்த படம் ஒன்றா உனக்கு இது பண்ணுறேன் அது பண்ணுறேன் நல்லா பேசி நம்ம ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர் டக்குன்னு வந்து யாரோ ஒரு தாடி வச்சுட்டு ஒரு பெரியவர் சொன்னாருங்கிறக்கா இல்லைன்னு சொல்ல நைட்டு தூங்கும்போது வந்து கண்ணை குத்திட்டு எங்கேப்பா போகிறது அப்படிங்கிற ஒரு பயம். படிச்சுட்டு ஒரு 2 நாள் யோசிச்சு பார்த்தோன்னே சுத்தமாக கடவுள் நம்பிக்கை போயிடுச்சுங்க. இந்த கடவுள் நம்பிக்கை போயிடுச்சுன்னு பேசையில் வந்து நம்ம ஏதோ குறிப்பிட்ட மரத்தை பற்றி சொல்கிறதா எல்லாரும் நினச்சிக்கிறாங்க. இப்போ கூட ரீசெண்டாக என் மேலே அப்படி ஒரு சில பேர் ஃபீல் பண்ணுறாங்க. எனக்கு வந்து கடவுள் இல்லைன்னா எந்த மரத்தை சேர்ந்த கடவுள் மேலேயும் நம்பிக்கை இல்லை, அவ்வளோதான். அது மாதிரி வந்து இந்த குறிப்பிட்ட மரத்தை சேர்ந்த கடவுள் அப்படியெல்லாம் கிடையாது, எந்த கடவுள் மேலேயும் எனக்கு நம்பிக்கை இல்லை. இப்போ இதுலேருந்து வெளியே வந்தோடனே வாழ்க்கை வந்து ரொம்ப இலகுவாக இருக்குது. அதுதான் வந்து தோழர் விடுதலை ராஜேந்திரன் அவர்கள் சொன்னாங்க. எந்த கன்ஃபியூஷனுமே இல்லை. நல்ல நாள் கெட்ட நாள், ராகால யமகண்ட அஷ்டமி நவமி நோன்பு, குட் ஃப்ரைடே பேட் ஃப்ரைடே, 13ஆம் நம்பர் 8ஆம் நம்பர், இது எதுவுமே இல்லைங்க. எதுவுமே இல்லாத போது லைஃப் வந்து ரொம்ப ஜாலியாக இருக்குது. நான் தான் சொல்லுவேன், நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்குறவனுக்கு நல்ல நேரம் கெட்ட நேரத்து மேலே தான் நம்பிக்கை இருக்கும் ஒழிய கடவுள் மேல் நம்பிக்கை இல்லை. கடவுள் மேல் நம்பிக்கை இருந்தால் நல்ல நேரம் கெட்ட நேரமே பார்க்க மாட்டான். அது மாதிரி லைஃப் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிறது காரணமே வந்து நான் வந்து பெரியாரின் தொண்டனாக இருப்பதால் தான். இன்னைக்கு வந்து அவர் வந்து சமூக விடுதலைக்காக பாடுபடுறாரு, ஜாதி மத ஏற்றத்தாழ்வு ஒழிக்கிறதுக்காக தந்தை பெரியாருடைய தொண்டர்கள் பாடுபடுறாங்க, பெண் விடுதலைக்காக பாடுபடுறாங்க. இதெல்லாம் வந்து இவங்கள மாதிரி பெருந்தொண்டர்கள் பாடுபட்டோம். என்ன மாதிரி ஒரு சராசரி மனுஷன் நல்ல சுயநலத்தோட வாழ்றவனுக்கு நம்மளுக்கு ஒரே குறிக்கோள் தாங்க இருக்கு வாழ்க்கையில, ஜாலியா இருக்கணும். அதுதான் நம்மளுடைய குறிக்கோள். ஜாலியா இருக்கணும்னா எந்த மூட நம்பிக்கை இல்லாம தான் ஜாலியா இருக்கு. ஆகவே தயவுசெய்து யூடியூப்ல பாக்குறவங்க நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்காவது ஒரு பகுத்தறிவாளரா இருங்க, வேற எதுக்காக வேண்டாம். சமூகத்தை திருத்துறதுக்கு, சமூகத்துக்காக பாடுபடுறதுக்கு அவங்க எல்லாம் பண்ணிட்டு நம்மளுக்கே அந்த வேலை. நம்மள மாதிரி ஒரு சாதாரண மனுஷன் சந்தோஷமா ஜாலியா எந்த குழப்பமும் இல்லாம இருக்கணும். ஒண்ணும் இல்லை, நம்ம நடிக்கிற ஒரு படம், அந்த படம் ஓடலன்னு சொல்லி வருத்தப்படுறோம் இல்லை, ரிலீஸ் ஆன அன்னைக்கு அதே படத்தை நீ 3 மாசம் கழிச்சு போட்டு போட, இத்தனை நாள் ஓடுந்தே பெருசுன்னு உனக்கு தோணும். அந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்துட்டு ஏன் இந்த கவுண்டமணி என்ன மாதிரி நீ பெடல் போட்டேன்னா எப்படா ஓட அந்த படம், மறுபடியும் ஒரு தடவை பாடு அந்த படத்தை. ஆகையினால் வந்து நீ வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிறது எப்படின்னா ஒரு வார்த்தை இடையில போடுவோம், எப்படியாவது பரீட்சையில் பாஸ் பண்ணும், படிச்சா பாஸ் பண்ணுவேன், எப்படியாவது வியாபாரத்தில் லாபம் வரணும், நல்லபடியாக கவனிச்சினா லாபம் வரும், எப்படியாச்சும் என் படம் ஓடணும், நல்லா எடுத்தா ஓடியா, நீ தான் எடுக்கலையே. அப்புறம் அப்படியே ஒரு தெளிவான சிந்தனை வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கான ஒரு விஷயம். ஏன் சொல்றேன்னா, வேலு பிரபாகர் சாருக்கு நான் ஃபோன் பண்ணுறேன், இப்படி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டாங்கன்னு அவருடைய நம்பர் இருந்தது. ஃபோன் பண்ணோன்னா நம்ம பொதுவாக இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆறுதலாக 2 வார்த்தை சொல்லலான்னு ஒரு தைரியம் சொல்கிறதுக்காக பேசுவோம் இல்லையா.
பிரபாகர் சார் நம்ம உதாரணமாக என்ன சொல்வோம், இப்படித்தான் எங்கள் பெரியப்பாக்கு 3 தடவை பைபாஸ் நடந்திருக்குது, அவங்களுக்கு 2 தடவை நடந்திருக்குது, எல்லாம் ஜாலியாக இப்போ வாக்கிங் போயிட்டு சுற்றிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லாங்கிறதுக்காக ஃபோன் பண்ணி அவரை வந்து மனசை தேத்துறதுக்காக ஃபோன் பண்ணுறேன். ஃபோன் பண்ணி இப்போ பிரபா சார் கொஞ்சம் தைரியமாக இருக்கும்னா, சார் எனக்கு என்ன சார், நான் வந்த வேலை, நான் வந்து பிறந்ததுக்கு தந்தை பெரியாருடைய கருத்துக்களை எவ்வளோ பரப்ப முடியுமோ அவ்வளோ பரப்பியாச்சு சார், என்னால் முடிஞ்ச அளவு பண்ணியாச்சு சார், இனி என்ன சார் இருந்த என்ன போனான்னு சார், சந்தோஷமா போவோம் சார் அப்படின்னாரு. ஆடிட்டு நான் என்னடா இந்த மனுஷன் வந்து சர்ஜரிக்கு போறாரா இல்லை வேற எங்கேயோ தியேட்டர் சினிமா பார்க்க போறாரா, இவ்வளவு தைரியமா இருக்காரு அப்படின்னா அந்த தெளிவுக்கு காரணம் வந்து மூட நம்பிக்கை இல்லாத ஒரு மனதுக்கு சொந்தக்காரராக இருக்கிறது தான். அவருடைய கடவுள் படத்து கருத்தை தான் வந்து நீங்கள் சொல்லிட்டீங்க. ஆமீர் கான் வந்து பிகேன்னு பண்ணுறது வந்து அந்த டீம்லேருந்து இவர்கிட்ட வந்து பேசிட்டு போனாங்க அப்படிங்கிறாங்க. இப்போ நம்மளுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான கடமை இருக்குது. வேலு பிரபாகர் சாருடைய கனவுகளை நனவாக்குவதற்கான கடமைகள் என்னென்னா, இன்னைக்கு நம்ம சங்ககிரி ராஜ்குமார் அவர்கள் வெங்காயம் படத்து டைரக்டர், நம்ம தோழர் ப்ளூ சட்டை மாறன் மாதிரி ஆளுகிட்டெல்லாம் நான் என்ன சொல்கிறேன்னா, இன்னைக்கு வந்து உண்மையிலேயே சென்சார் ரொம்ப கெடுபிடி ஆயிடுச்சு. நம்ம நினச்சதை வந்து சினிமாவில் சொல்கிறதுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். சென்சார் ஆகி நெட்ஃப்ளிக்ஸில் வந்து அன்னபூரணி படத்தை தூக்குறாங்க. அப்போது நம்ம இந்த சோஷியல் மீடியா மூலமாக தான் இந்த பகுத்தறிவு சிந்தனைகளை பரப்பக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கி நம்ம ஆளுகள்லாம் டீமுகள்லாம் சூப்பராக ரெடியாகி யூடியூப் சேனலில் வந்து பின்னி பெடல் எடுக்கிறாங்க. அது விவாத மேடையிலெல்லாம் போய் உட்கார்ந்தாங்கன்னு வச்சுங்க, நம்ம தோழர் மரிவதன் மாதிரி ஆளுகள்லாம் ஒன்று பேசுறதுக்கே வழி இல்லை. அந்த மாதிரி வந்து இன்னைக்கு இளம் பெரியாரிஸ்டுகள் நம்ம யூத்தாக நிறையா பேர் களத்தில் இறங்கிட்டாங்க. அதனால் வந்து இந்த சினிமா மீடியாவையும் தாண்டி இந்த சோஷியல் மீடியாவை வந்து நம்ம பலமாக கைப்பற்றி, ஏன்னா அதுக்கு சென்சார் கிடையாதுன்னு நினைக்கிறேன், இல்லையா? அது கிடையாது. அந்த சோஷியல் மீடியா மூலமாக வந்து ஐயாவுடைய கருத்துக்களை மிகப்பெரிய அளவில் கொண்டு போகணும். என்னுடைய முறையில் வந்து நான் ஐயாவின் கருத்துக்களை இப்படித்தான் சொல்கிறேன். நீங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கணும்னா தெளிவான சிந்தனை தேவை. தெளிவான சிந்தனை தேவைன்னா எந்த விதமான மூடநம்பிக்கையும் இல்லாமல் இருக்கணும். எந்த விதமான மூடநம்பிக்கையும் இல்லாமல் இருக்கணும்னா நீங்கள் ஒரு பெரியாரிஸ்டாக இருந்தால் தான் முடியும். அதனால் சுயநலமாக கருதினாலும் கூட நீங்கள் வந்து ஒரு பெரியாரிஸ்டாக இருந்தால் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கலாம். அந்த பாதையை எனக்கு போட்டு கொடுத்த என்னுடைய அன்பு தம்பி, அவர் என்னை விட 2 வயசு சின்னவர், வேலு பிரபாகரனுக்கு இந்த நேரத்தில் அவருடைய குடும்பத்தாருக்கும் சேர்ந்து என்னுடைய அனுதாபங்களை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா வந்து ஒரு குடும்ப சப்போர்ட் இல்லாமல் இந்த மாதிரி ரேஷனல் திங்கிங்குள்ளே போகிறது ரொம்ப கஷ்டம், ரொம்பவே கஷ்டம். அது வந்து ஒவ்வொரு பெரியாரிஸ்டுகளும் உணர்ந்திருப்பாங்க. அந்த அவருக்கு ஆதரவாக இருந்த குடும்பத்தாருக்கும் என்னுடைய நன்றியை கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். நான் ரொம்ப சுயநலமாக இருக்கிறேன், நான் எந்த இதுலேயும் நான் கலந்துக்கிறதில்ல அப்படின்லாம் சொன்னார். உண்மையிலேயே அது 1% கூட உண்மை இல்லைன்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா என்னைக்கோ பிட் பாக்கெட் காலத்தில் வேலு பிரபாகர் சார் செய்த அந்த ஒரு புரட்சியாக அந்த மாற்றத்துக்கும் இன்னைக்கு வரைக்கும் நன்றி கடனா அவருடைய இறுதி நிகழ்வுலையும் வந்து அவர் கலந்துக்கிட்டு இன்றைக்கும் அந்த நினைவேந்தலில் வந்து இன்னைக்கு சத்யராஜ் சார் வந்து இந்த இடத்துல உட்காரலாம், இந்த நிகழ்ச்சி இவ்வளோ பெரிய சிறப்பாகவும் இவ்வளோ அருமையாக நடந்திருக்காது. அவ்வளோ ஒவ்வொரு இடத்துல இந்த கிடைக்கிற வாய்ப்புலெல்லாம் பெரியார் கருத்துக்களை பேசிக்கிட்டு இருக்கிறவர் வந்து அவர் நகைச்சுவையாகவும் தன்னடக்கத்தோடையும் சொல்கிறாருன்னா, 1000 பெரியார் மேடைகளில் பேசாததை ஒரு பிரபலமான நடிகர் பேசும்போது அந்த தாக்கம் உருவாகும் அப்படிங்கிறத நம்ம சோஷியல் மீடியாவில் பார்க்குறோம். அவர் நகைச்சுவையாக சொல்கிறார், ஆனால் பெரியாரியலுக்கு கிடைத்த பொக்கிஷம் அப்படின்னு தான். ஏன்னா அவரோட அந்த பொக்கிஷம் அவருடைய விரல்லையே இருக்குது. பெரியார் ஐயாவுடைய மோதிரம் வந்து அவருக்கு கிடச்சிருக்கு. அப்படி ஒரு பொக்கிஷம் நமக்கு கிடச்சிருக்காரு. அதை அவர் சொன்னதெல்லாம் ரொம்ப தன்னடக்கத்தோடு தான். ரொம்ப மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் சார். ஐயா சொன்ன மாதிரி இங்கே வந்திருந்த பேச எத்தனையோ நினைவுகள், அவரை பற்றின நினைவுகள் எத்தனையோ நினைவுகள் இருக்கும். வேலு பிரபாகர் சாரோட பயணித்தவங்க எல்லாரும் வந்திருக்கீங்க. இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே என்ன மாதிரி அவர்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக, கேமராமேனாக, டெக்னீஷியனாக இருந்தவங்க தான். எல்லாருக்கும் பேசணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கணும். ஏன்னா முக்கியமான தலைவர்கள், முக்கியமான சத்யராஜ் சார்லாம் இன்றைக்கி வந்து வரணுன்னே அவசியம் இல்லை, இன்றைக்கி ஓய்வு எடுத்துருக்கலாம். ஆனாலும் வந்து நமக்காக இவ்வளோ நேரம் பொறுமையாக காத்திருக்காருன்னா நம்ம அவருடைய நினைவுகளை ரொம்ப சுருக்கமாகவும் ரொம்ப கிரிப்பாகவும் முடிக்கணும். அப்படிங்கிறதுனால ஒரு சிலருக்கு உங்களுடைய நினைவுகளை பகிர்ந்துக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் போயிருக்கலாம். அதை வந்து நம்ம எத்தனையோ நினைவுகளுக்கான மேடைகள் இருக்கும், எத்தனையோ களம் நமக்கு இருக்குது. அங்கெல்லாம் வேலு பிரபாகர் சார் நம்ம எப்படி பெரியாரை காலம் முழுக்க பேசிக்கிட்டே இருப்போமோ அதுபோல் நம்ம வேலு பிரபாகர் சாரை நம்ம பேசுகிறதுக்கு இன்னும் எத்தனையோ தளங்கள் நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அங்கெல்லாம் நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம். பேச வாய்ப்பு இல்லாதவங்க தயவு செஞ்சு எதுவும் தவறாக நினச்சிக்க வேண்டாம். இறுதியாக எப்படி எல்லாரும் முக்கியமானவர்கள், அதே போல் ஜெகதீஷ் அவர்கள் ரொம்ப அவர் கூட முக்கியமாக பயணித்தவர். வந்திருந்தவர்களுக்கு, விருந்தினர்களுக்கும், வந்திருந்த அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கும் விதமாக நன்றி உரையாற்ற ஜெகதீஷ் அவர்களை அழைக்கிறேன். ஒரு
நான் ஒரு ஆஃபீஸ் பாயாக ஒர்க் பண்ணிட்டுருக்கும்போது ஐயாவை சந்தித்தேன் ஆக்சுவலாக. அப்போ ஐயா வந்து என்னை வந்து அவர் கூட ஒரு உதவியாளராக வச்சார். அதுக்கப்புறம் அவர் எனக்கு கேமரா சொல்லி கொடுத்தாரு, செட்டு போட சொல்லி கொடுத்தாரு, ஸ்கிரிப்ட் எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்தாரு. அவர் படத்தில் ஒரு சின்ன ரோல் நடிக்க கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நிறையா விஷயம் அவர் கூட பயணித்தேன். ஒரு 5 years வந்து அவர் கூட ட்ராவல் பண்ணேன். கண்டினியூஸாக சித்தூரில் இருந்தார். அப்போ அவரோட போய் மீட் பண்ணி நிறையா ட்ராவல் பண்ணேன். அதுக்கப்புறம் 2018 அப்புறம் நான் டிஜிட்டல் ப்ரொமோஷன் சைடில் வந்து அதுக்கப்புறம் இப்போ ஒரு 200 ஃபிலிம்ஸ் தாண்டி ப்ரொமோஷன்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். பட் இருந்தாலும் ஐயாவோட ட்ராவல் என்றைக்குமே காலையில் வாக்கிங் போகிறதுலேருந்து ஆக்சுவலாக ஆண்டனி நான் கூப்பிட்றதுக்கு முன்னாடி ஐயா எனக்கு தான் கூப்பிட்டுருந்தாரு. அப்போ வந்து நான் ஃப்ளைட் மோடில் போட்டு வச்சுருந்தேன்னு தெரில. காலையில் இப்போது லாஸ்ட் 2 months சரியாக 1 year தூங்காமல் இருந்தேன் சரியா. அப்போ வந்து சரி தூங்கணுன்றதுக்காக சரி 8 மணிக்கு ஐயா வாக்கிங் கூப்பிட்டு வரேன்ட்டு அந்த டைமில் ஃப்ளைட் மோடு போட்டு இல்லாட்டியும் எனக்கு நான் ஃபோன் அட்டென்ட் பண்ணியிருப்பேன். அது கில்ட்டியாக இருந்துச்சு ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் நான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கண்ணில் தனித்தனியாக வந்துச்சு, என்னையா நம்ம 1 மாதம் கண்டினியூஸாக வாக்கிங் போகிறோம், பாவக்காய் ஜூஸ் குடுறா சாப்பிட்றா அப்படின்னு ரொம்ப அது நாங்கள் ட்ராவல் பண்ணிகிட்டே இருந்தோம். திடீர்னு ஐயா மறந்தது வந்து என்னால் தாங்கிக்கவே முடியல. அந்த டைமில் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டேன். ரொம்ப தூங்கும்போது எல்லாம் அழுக ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு தனியாக தான் தூங்குவேன். அவர் நைட் 12 மணிக்கு ஃபோன் பண்ண 1:30 மணி வரைக்கும் பேசுவார். கடைசியாக பாண்டிச்சு நானும் வரும் ட்ராவல் பார்ட்னர் எங்கே இருந்தாலும் டக்குன்னு ஐயா இந்த மேப்பில் எங்கே இருக்குன்னு தொடுங்க போகல அப்படின்ட்டு பாண்டிச்சேரி போயிடுவோம், அப்படியே மதுரை போயிடுவோம், அப்படியே ஏற்காடு அப்படின்னு நிறையா ட்ராவல் பண்ணியிருக்கிறோம். ஐயா இல்லாத வந்து ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஐயா நீ தயாரிப்பாளர் அமௌண்ட் ஆகணும்னு சொல்லுவார். ஐயா என்கிட்ட காசியில் எப்படியா தயாரிப்பாளர் நீ ஆவடா அப்படிம்பார். அந்த தன்னம்பிக்கை வந்து அடிக்கடி ஊக்குவிச்சிட்டே இருப்பார். ஒரு மாதிரி எங்கள் அப்பா February month இறந்தார். இன்னொரு அப்பாவாக நினைக்கிறது ஐயா தான். அவரும் இந்த லாஸ்ட்டாக இறந்துட்டார். ஆனால் எனக்கு எப்படி ஃபீல் பண்ணுறேன்னு தெரியல, ரொம்ப எமோஷன் ஆகிட்டேன். ஐயா வந்து ஹீஸ் அ லெஜண்ட் ஆக்சுவலி. அர்ஜுன் சொன்ன மாதிரி புக்கு படுறா அப்படிங்கிறது வந்து எல்லாருமே புக்கு படிக்கணும். அந்த மாதிரி ஹீஸ் அ லெஜண்ட். அவரோட கருத்துக்கள் நிறையா வந்து ஷூட் பண்ணி வச்சுருக்குறோம். இன்னும் வரப்போகிற காலகட்டத்தில் வந்து யூடியூப்பில் வந்து கண்டிப்பாக நம்ம பதிவிட்டு அதை வந்து மக்களோட சொல்லணும். ஸோ இங்கே வந்து ஐயாவை வந்து மனமார்ந்து எல்லோரும் ஃப்ரம் ஹார்ட்ஃபுல்லாக நீங்கள் வந்து ஐயாவை வந்து பேசினதாகட்டும், அதை பகிர்ந்துட்டதாகட்டும், எல்லோரும் நீங்கள் வந்து அந்த லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு எக்ஸ்ட்ரீம்லி தேங்க்ஸ். ராஜாண்ணா வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. ராஜாண்ணா வந்து இஸ் அ ஹாட்டஸ்ட் ப்ரொடியூசர் இன் டெலிவிஷன். ஆனால் அந்த ப்ரொடியூசர்லாம் தாண்டி அந்த 1 வாரம் ஐசியூவில் நானும் அண்ணா தான் 1 மணி வரைக்கும் இருப்போம். இதுக்கு முக்கியமாக ஒரு தேங்க்ஸ் சொல்கிறது வந்து எல்லோரும் மறந்துட்டோம். டாக்டர் அனீஷ். அந்த டாக்டர் அனீஷ் தான் வந்து ஐயா கூட கண்டினியூஸாக இருந்திருக்கார் அந்த டைமில். அனீஷ் உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலாக ஐயா கூட நீங்கள் ரீசெண்டாக பழகுனீங்க. ஆனால் ஐயாவுக்கிட்ட நீங்கள் நிறைய விஷயம் கூட இருந்து நீங்கள் ஒரு குழந்தை வந்து பார்த்துக்கிற மாதிரி ஐயாவை பார்த்துக்கிட்டீங்க. அனீஷ் ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி தேங்க்ஃபுல் ஆக்சுவலி நீங்கள் ஐயா கூட இருந்தது. அதே மாதிரி செல்வா, மூர்த்தி, அதுக்கப்புறம் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் மிஸ் பண்ணிட போகிறோன்னு தான் நான் சொல்கிறேன். கூடவே ஐயா கூட ட்ராவல் பண்ண நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க. அவங்க எல்லாருக்குமே தேங்க்ஸ். ஆக்சுவலாக இங்கே வந்திருந்த அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். இந்த வாய்ப்பு கொடுத்த